கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒரு விசை கூட உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். मसीह में आप सभी को एक बार फिर से अभिवादन करता हूं. இந்த நாளிலே நீ இயேசுவினுடையவன் என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். आज के दिन आप तू प्रभु का है इस विषय में आपसे बात करना चाहता हूं. நீ இயேசுவினுடையவன், तू परमेश्वर का है. அப்போஸ்தலன் பேதுருவின் வாழ்விலிருந்து இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். प्रेरित पतरस के जीवन से मैं इसे बोलना चाहता हूं. பேதுருவனுடைய வாழ்விலே அவர் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றின ஒரு தேவ பிள்ளை. जो पतरस था वो सच्चाई और खरे मन से परमेश्वर यीशु के पीछे चलने वाला एक चेला. சுமார் 3.5 ஆண்டுகள் இயேசுவுடன் கூட இருந்து அவர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டார், இயேசுவின் ஊழியத்தை கற்றுக்கொண்டார். लगभग 3.5 वर्ष तक वो प्रभु यीशु के साथ रहकर सेवा के सारे कार्य को सीख सका. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராய் கடந்து செல்லுகையிலே अंतिम में जब प्रभु यीशु मसीह उस क्रूस पर चढ़ाए जाने के समय அவரை கெத்சமனே தோட்டத்தில் வைத்து யூதர்கள் வந்து கைது செய்தார்கள். प्रभु यीशु मसीह को गेत्सेमन के उस बगीचे में सिपाहियों ने आकर उसको कैद किया. அங்கிருந்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று இயேசுவை விசாரித்தார்கள். दो प्रधान याजक लोग थे, वो यीशु के पास आकर उसकी जांच पड़ताल करने लगे. அப்பொழுது இந்த பேதுரு தூரத்திலே இயேசுவை பின்பற்றி சென்றார். और जो ये पतरस था वो दूर से यह सब देखकर उसके पीछे आया. அங்கே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வாசலிலே அவர் கடந்து சென்று இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்று தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். उस प्रधान याजक के उस द्वार पर वो जाकर क्या हो रहा है इस घटना को देखने के लिए वह दूर से पतरस खड़ा हुआ. அந்த வேளையில் அங்கே இருந்த மக்களில் சிலர், குறிப்பாய் வேலைக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இவரை இனம் கண்டு கொண்டார்கள். और यहाँ पर जो उसके काम करने वाले थे उन्होंने इस व्यक्ति को देखा. இந்த பேதுருவை அவர்கள் நீ இயேசுவுடன் இருந்தவன் என்று சுட்டி காட்டின பொழுது பேதுரு இல்லை என்று மறுதலித்தார். इस पतरस को जब उन सिपाहियों ने उन काम करने वालों ने कहा कि तू भी यीशु के पीछे चलने वाले में से एक है, उसने इनकार किया. 3 முறை மறுதலித்தார். उसने 3 बार उसका इनकार किया. அதன் பின்பு அவர் இயேசுவை நோக்கி பார்த்தார். उसके बाद उसने यीशु को देखा. இயேசுவும் அவருடைய வேதனையான சூழ்நிலை நடுவில் பேதுருவை நோக்கி பார்த்தார். उस दुखित घटना में यीशु ने भी उस पतरस को फिर से देखा. இரு கண்களும் சந்தித்த பொழுது பேதுருடைய உள்ளம் உடைந்தது. ये दोनों का जो आमने सामने मिलाप हुआ उस समय पतरस का हृदय टूट गया. தான் செய்த தவறை உண்மையாய் உணர்ந்து உள்ளம் உடைந்து அழுதார். जो भी उसने गलती की वो उसको एहसास में आने लगा, वो अपने हृदय को तोड़कर आंसू बहाने लगा. இயேசு கிருபை கூர்ந்து மறுதலித்த பாவத்தை அவருக்கு மன்னித்தார். प्रभु यीशु ने अनुग्रह कर उसने जो प्रभु का इनकार किया था उसके पाप को उसने क्षमा किया. அதன் பின்பு மறுபடியும் பேதுரு இயேசுவின் சீடராக அப்போஸ்தலராக மகிமையாய் பயன்பட்டார். उसके बाद पतरस फिर से प्रभु यीशु मसीह के चेले के रूप में एक बड़े प्रेरित के रूप में फिर से वो उभरा. இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே आज के मेरे संदेश में இந்த மறுதலித்த அந்த சூழ்நிலையில் நடுவிலே जब एक व्यक्ति प्रभु का इनकार करता है उसकी परिस्थितियों में பேதுருவை பற்றி சொல்லப்பட்ட 4 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். पतरस के बारे में कहे गए 4 बातों को मैं आपके सामने कहना चाहता हूँ. அதில் முதலாவது வார்த்தை, वो पहली बातें மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार उसका 26वां अध्याय 69ஆம் வசனம். उसका 49वां वचन. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றான். 71ஆம் வசனம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். இங்கே 2 பேர் பேதுருவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். यहाँ पर 2 व्यक्ति पतरस के बारे में कहते हैं, இவன் இயேசுவோடு இருந்தான். तू भी यीशु के साथ था. நீ இயேசுவுடன் இருந்தாய். तू यीशु के साथ था. அவர்களுடைய குற்றச்சாட்டு, நீ இயேசுவுடன் இருந்தாய். उनका यह दोषारोपण कि तू यीशु के साथ था. அதுவே பேதுருவுக்கு பெரிய சாட்சி. यही यीशु जो पतरस की बड़ी गवाही थी. அல்லேलूया. हालेलुया.
அன்றைக்கு இயேசுவுடன் இருந்தாய் என்று அவர்கள் சொல்லும் பொழுது குற்றச்சாட்டாக அதை வைத்தார்கள். जब उन्होंने इस तरह से कहा कि तू यीशु के साथ था, ये उसको बहुत दोष लगा. ஆனால் அதே வார்த்தை இயேசுவினுடைய பிள்ளைகள் தரப்பிலே பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய சாட்சியாக நமக்கு இருக்கிறது. लेकिन दूसरी तरफ हम देखेंगे कि यहाँ भी एक परमेश्वर का बेटा है, ये बहुत बड़ी गवाही है. பேதுரு இயேசுவுடன் இருந்தவன் என்று சொல்லி 2 பேர் சாட்சி கொடுத்தார்கள். 2 व्यक्तियों ने यह साक्ष्य गवाही दी कि पतरस यीशु के साथ था. இன்றைக்கு நம்மை பற்றி அந்த சாட்சி வர வேண்டும். आज हमारे जीवन के प्रति वह गवाही आनी चाहिए. நம்மை பற்றி 4 பேர் சொல்ல வேண்டும், நீ இயேசுவுடன் இருக்கிறவன். हमें देखकर 4 लोग कहना चाहिए कि तू यीशु के साथ रहता है, நீ இயேசுவுடன் இருக்கிறவள், तू यीशु के साथ रहने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த சாட்சி 4 பேர் வாயிலே வர வேண்டும். 4 व्यक्तियों के मुंह में यह गवाही आनी चाहिए. அது நமக்கு ஒரு மேன்மையாக இருக்கிறது. वह हमारी प्रशंसा का कारण होगा. இன்றைய கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு இந்த சாட்சி உண்டாகுமா? आज मसीहों को और परमेश्वर के बच्चों को क्या इस तरह की गवाही है? இவர்கள் இயேசுவுடன் இருப்பவர்கள். ये लोग यीशु के साथ रहने वाले. அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்பட வேண்டும். इस प्रकार की गवाही को प्राप्त करने की आशा हमारे अंदर होनी நம்மை चाहिए. பார்த்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள்? हमें देखकर दूसरे लोग क्या बातें करते हैं? இவர் எப்பவும் இந்த இடத்துல இருப்பார் அப்படி சாட்சி சொல்றாங்களா? क्या यह व्यक्ति हमेशा इस स्थान पर रहता है, ये गवाही देता है? இவளை எப்பவும் அங்க காணலாம் என்று அந்த மாதிரி சாட்சி சொல்லுகிறார்களா? इस व्यक्ति को हमेशा उस स्थान पर देख सकते हैं, क्या हमारे विषय में ये कहा जाता है? கவனித்து பாருங்கள். ध्यान दीजिए, நாம் எங்கே அதிகமாய் இருக்கிறோம்? हम कहाँ पर अधिकता से रहते हैं, யாரோடு அதிகமாய் இருக்கிறோம்? किसके साथ रहते हैं, அதைத்தான் உலகம் பேசும். वही ये संसार बात करेगा. ஆனால் இன்று நமக்கு ஒரு நல்ல சாட்சி வேண்டும். लेकिन आज हमें एक अच्छी गवाही चाहिए. நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்ல வேண்டும். हमें हमारे प्रति दूसरों का यह कहना होना चाहिए, இவள் இயேசுவோடு இருப்பவன். यहाँ और यह प्रभु यीशु के साथ रहने वाला. அந்த சாட்சிக்காய் பிரயாசப்பட வேண்டும். इस गवाही को पाने की आपका प्रयास होना चाहिए. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். और एक मनुष्य ही काफी नहीं, परमेश्वर भी उसकी गवाही देना चाहिए. ஒரு நாள் பரலோகத்திலே இயேசு நம்மை குறித்து அறிக்கை செய்யும் பொழுது एक दिन जब प्रभु यीशु मसीह स्वर्ग में हमारे प्रति गवाही देने पर இந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வர வேண்டும். यीशु के मुंह से यह शब्द आना चाहिए, இவன் பூமியில் வாழ்ந்த பொழுது எப்போதும் என்னோடு இருந்தான். ये पृथ्वी पर जीते जीवन यापन करते समय हमेशा मेरे साथ इसने जीवन जिया. இவள் எப்போதும் என்னோடு இருந்தாள். ये यहाँ हमेशा मेरे साथ रही. இந்த சாட்சி நமக்கு கேட்க வேண்டும். यह गवाही हमें सुननी चाहिए. ஆகவே அன்பானவர்களே, அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் மாறுவோம். इसके लिए हे प्रियो, इसका हमेशा प्रयास करते रहें. ஒரு நாள் 24 மணி நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். एक दिन में 24 घंटे परमेश्वर ने हमें दिए हैं. எத்தனை மணி நேரம் இயேசுவோடு இருக்கிறோம்? हम कितने घंटे प्रभु के साथ रहते हैं? இயேசுடைய காரியங்களில் எத்தனை மணி நேரம் இருக்கிறோம்? कितने घंटे हम प्रभु के कार्यों में शामिल होते हैं? இயேசுடைய பாதத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கிறோம்? प्रभु के चरणों में हम कितने घंटे रहते हैं? இவைகளை கவனியுங்கள். इन सभी को हमें ध्यान देना चाहिए. முழுவதும் உலகத்துக்குள்ளே உலகத்தோடையே இருக்கிற அனுபவங்கள் விசுவாசிகளை விட்டு மாற வேண்டும். पूरी तरह से संसार में और संसार की बातों में ध्यान करने से हमारा विचार बदलना நாம் चाहिए. கிறிஸ்துவினுடையவர்கள். हम मसीह के हैं. கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். मसीह ने हमें पापों से छुटकारा दिया है. உலக காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொண்டார். संसार के कार्यों से हटाकर हमें बचाया है. உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்தார். संसार से हमें उसने अलग किया है. நாம் திரும்பவும் உலகத்தோடே 24 மணி நேரம் ஒட்டி கிடந்தோம் என்றால், यदि हम फिर से उस 24 घंटे इस संसार में जुड़े रहे तो நாம் இயேசுவுடையவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? हम यीशु के हैं, यह कैसे कहा जा सकता है? ஒரு உலகத்தாருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த விஷயத்தில் வித்தியாசம் உண்டா? एक संसार के व्यक्ति में और प्रभु के बच्चों में यह एक अंतर होना चाहिए. அவர்கள் 24 hours உலகத்துக்காக பாடுபடுகிறார்கள். और संसार के लोग 24 घंटे उसके लिए दुख उठाते हैं. ஆனால் நீங்கள் எப்படி வாழுகின்றீர்கள்? लेकिन आप किस तरह से जी रहे हैं? எத்தனை மணி நேரம் இயேசுவோடு இருக்கிறீர்கள்? कितने घंटे आप यीशु के साथ रहते हैं? எத்தனை மணி நேரம் இயேசுவுக்காக செலவிடுகிறீர்கள்? कितने घंटे आप यीशु को देते हैं? தயவு செய்து இன்றைக்கு சிந்தியுங்கள். कृपा करके आज ही इसका विचार कीजिए. நான் 24 மணி நேரத்துல இத்தனை மணி நேரம் இருக்கிறேன் கணக்கிட்டு கண்டுபிடியுங்கள். मैं
24 घंटे में इतने घंटे प्रभु के साथ रहता हूँ, यह जानकर उसकी गिनती लगाइए। சில காரியங்களை நாம் கவனித்து கணக்கிட்டு பார்க்காவிட்டால் நமக்கே தெரியாது. कुछ कार्यों को यदि हम उसको ध्यान देकर उसकी जांच ना करें तो उसका पता हमें ही नहीं होता। நாம் நன்றாய்த்தான் இருக்கிறோம் என்று தப்பெண்ணம் கொள்ள வாய்ப்புண்டு. हम ये सोचते हैं कि मैं अच्छा हूँ, यह विचार गलत है। ஆகவே கண்டுபிடியுங்கள். इसलिए आप उसका अंदाजा लगाएं அப்பொழுது அந்த விஷயத்தில் நிறை இருக்கிறதா குறை இருக்கிறதா என்பது புரியும். और उसी समय आपको मालूम होगा कि इस बात में आप सही हैं या नहीं। அதை சரிப்படுத்துங்கள். उसको आप सुधारें। ஜெபம் என்பது இயேசுவோடு இருக்கிற நேரம். प्रार्थना का मतलब है प्रभु यीशु के साथ रहने का वो समय। அது இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம். यीशु के साथ बात करने का समय। அது இயேசுவோடு இருப்பது. वो यीशु के साथ रहना। நம்முடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கின்றன? हमारे प्रार्थना का समय कैसा है? நாம் தனிமையில் இயேசுவோடு பேசுகிறோம். हम व्यक्तिगत रूप से यीशु के साथ बात करते हैं। குறித்த நேரத்தில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து இயேசுவோடு பேசுகிறோம். सही समय पर परिवार के साथ हम यीशु से बात करते हैं। சில வேளை சபையில் வந்து சபையாராக சேர்ந்து இயேசுவோடு பேசுகிறோம். कुछ एक समय में कलीसिया में मंडली में आकर हम यीशु के साथ मिलकर प्रार्थना करते हैं। இப்படிப்பட்ட ஜெபங்களில் நம்முடைய பங்கு என்ன? इन सभी प्रार्थनाओं में हमारी भागीदारी क्या है? இதை வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் இயேசுவுடன் இருக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். यदि इस भाग को आप बढ़ा रहे तो निश्चित रूप से आप प्रभु यीशु मसीह के साथ रहने वाले हैं। இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இந்த காரியத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும். जो प्रभु यीशु मसीह के साथ पीछे चलते हैं उन सभी को इस बात का विचार करना चाहिए। பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரம் இயேசுவோடு இருக்கிற நேரம். जब आप बाइबल का ध्यान करते हैं वह समय है प्रभु यीशु के साथ रहने का समय। ஏனென்றால் அது தேவன் நமக்கு எழுதி தந்த அவருடைய வார்த்தை. क्योंकि प्रभु ने परमेश्वर ने हमें दे रखी है यह वचन। அது அவருடைய வார்த்தையை கேட்கின்ற நேரம். वहाँ उसको और उसके बातों को सुनने का समय। அதற்கு நேரத்தை செலவிடுங்கள். उसके लिए हमें समय व्यतीत करना चाहिए। அப்பொழுது நாம் இயேசுவுடன் இருக்கிறவர்கள் என்று காணப்படுவோம். उस समय हम यीशु के साथ हैं यह हम जाने जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவரோடு இருக்கிற நேரம். जब हम उसकी स्तुति और आराधना करते हैं वह भी प्रभु के साथ रहने का समय है। அந்த நேரங்களை முக்கியப்படுத்துங்கள். उन समय को आप मुख्यता दीजिए। ஆராதனை வேளைகளை இழந்து போகாதிருங்கள். आराधना के समय को आप ना खोइए। ஞாயிற்றுக்கிழமை வேறு பணிகளுக்கு செல்லாதிருங்கள். और जो रविवार के दिन है दूसरे किसी कार्य में आप शामिल ना हो। ஒவ்வொரு முறை ஆப்சென்டீஸ் லிஸ்ட் வரும் பொழுது பார்த்தால் சங்கடமாக இருக்கிறது. हर एक सप्ताह जब मैं देखता हूँ कि कुछ लोग नहीं आए मुझे बहुत दुख होता है। அது ஒரு யாத்திரை போய்விட்டேன் என்று காரணம் சொல்லுகிறீர்கள். आप कहते हैं कि वो किसी यात्रा में गए थे। வீட்டில் சொந்தக்காரர் வந்து விட்டார் என்று காரணம் சொல்லுகிறீர்கள். और परिवार में गेस्ट आ गए ऐसा आप कहते थे। வெயில் கடுமையா இருந்ததென்றும் காரணம் சொல்லுகிறீர்கள். आप कहते हैं कि धूप बहुत कड़क थी यह भी कहते हो। வெயில் இன்னும் கடுமையானால் நமக்கு பரலோகம் செல்ல வேண்டாமா? क्या यदि धूप कड़क रहेगी तो आपको स्वर्ग नहीं जाना है? சொந்தக்காரர்கள் வந்தால் நமக்கு பரலோகம் செல்ல வேண்டாமா? क्या आपके सगे आ जाए तो क्या आपको स्वर्ग नहीं जाना है? தேவ ஆராதனை முக்கியப்படுத்துங்கள். परमेश्वर की आराधना को मुख्यता दीजिए। சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காய் தேவ ஆராதனை ஒதுக்காதிருங்கள். छोटे छोटे और तुच्छ कार्यों के लिए इस आराधना का अपमान ना करें। ஆராதனை முக்கியப்படுத்தி கடந்து வாருங்கள். आराधना को मुख्यता देकर और इस भवन में आइए। சிலர் அந்த வர்ஷிப் டைம் முடிந்து பிரசங்க நேரத்துக்கு வருகிறீர்கள். कुछ एक है जो इस आराधना के समय को खत्म होने के बाद ही आते हैं। நீங்கள் தேவனை ஆராதிக்கவில்லையே? आपने प्रभु की आराधना नहीं की है। ஆராதனைக்கு முன்னாலே வாருங்கள். आराधना के पहले आपको आना है। அப்படி முயற்சி பண்ணுங்கள். इस तरह से यदि आप प्रयास करें। அல்லேலூயா. हालेलुया। தேவனை ஆராதிப்பது தேவனோடு இருக்கிற நேரம். जब हम परमेश्वर की आराधना करते हैं उसके साथ रहने का समय है। இயேசுவுக்காக ஏதாயிலும் ஊழியங்கள் செய்வீர்கள் என்றால் यदि आप यीशु के लिए कुछ सेवा करते हैं அதுவும் இயேசுவோடு இருக்கிற நேரம் தான். वह भी यीशु के साथ रहने का समय है। இயேசுவோடு நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். आप यीशु के साथ चल रहे हैं। ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படுகிறீர்கள். आत्मा के लिए आप परिश्रम कर रहे हैं। சிறு பிள்ளைகளை இயேசுவுக்குள் வளர்த்த பிரயாசப்படுகிறீர்கள். और इन बच्चों को प्रभु यीशु के लिए बढ़ाने के लिए आप प्रयास कर रहे हैं। வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர பிரயாசப்படுகிறீர்கள். जवानों को प्रभु में लाने के लिए आप प्रयास कर रहे हैं। இந்த அனைத்து வித ஊழியங்களும் இயேசுவோடு இருக்கிற நேரம்தான். ये सभी सेवा में आप यीशु के साथ रहने का समय है। அல்லேலூயா. हालेलुया। எனவே இப்படியாக இயேசுவோடு நிக்கிற நேரங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். इस तरह से प्रभु यीशु के साथ रहने का समय आप उसको बढ़ा लीजिए। உங்களுக்கு வேலைகள் உண்டு, தொழில்கள் உண்டு, குடும்பம் உண்டு.
आपका परिवार है, काम है और आपकी खेती बाड़ी भी है, அது எல்லாவற்றின் நடுவிலே இயேசுவுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். उन सभी के मध्य में आपको यीशु के साथ समय व्यतीत करना है। அந்த நேரத்தை உத்தமமாய் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். उस समय आप सच्चे मन से यीशु को देना चाहिए। அப்பொழுது நீங்கள் இயேசுவுடையவர்கள் என்ற சாட்சி உங்களுக்கு வரும். उस समय आपको यह गवाही दी जाएगी कि आप यीशु के हैं। அல்லேலூயா. हालेलूया। இன்றைக்கு இதில் யார் யார் குறைவுபட்டிருக்கிறீர்களோ தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். आज यदि आप किसी का जीवन इसमें बहुत घटता जा रहा है तो आज ही आप इसका निर्णय लीजिए। எந்த காரியத்திலே நீங்கள் வளர வேண்டும், किस कार्य में आपको बढ़ना है, அதை சரி செய்யுங்கள். उसको सही करें। இயேசு அதை விரும்புகிறார். परमेश्वर यह चाहता है। இயேசுவோடு இருக்கிறவர்கள் நீங்கள் இயேசுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். आप यदि यीशु के साथ हैं तो आप यीशु से अधिक आशीष को प्राप्त करेंगे। தனிமை நேரங்களை இதற்காய் அதிகம் பயன்படுத்துங்கள். जब आप अकेले होते हैं आप अपना समय प्रभु के साथ व्यतीत करें। இயேசுவோடு இருக்க வேண்டும். यीशु के साथ रहें। நமக்குள் ஒரு ஆசை வர வேண்டும். हमारे अंदर एक चाहत होनी चाहिए। நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். मैं यीशु के साथ रहना चाहता அந்த हूं। ஆசை வந்தால் தான் அது செயல்பாட்டில் வரும். यदि वो चाहत हमारे अंदर है तो हम उसको कार्यों में लेकर आ पाएंगे। பாருங்கள், சில ஆட்களோடு அதிகமா நேரம் செலவு பண்ண நாம விரும்புகிறோம். कुछ एक व्यक्तियों के साथ हम समय व्यतीत करना चाहते हैं ஏனென்றால் அவர்களை நாம் நேசிக்கிறோம். क्योंकि हम उनसे प्रेम करते हैं। அந்த அன்பினால அதிகமா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம். उस प्रेम के कारण हम उनके साथ समय व्यतीत करें ये हम चाहते हैं। சிலருடைய வார்த்தைகள் நமக்கு கேட்க நன்றா இருக்கிறது. कुछ एक की बातें सुनना हमें अच्छा लगता है, அதனால அவர்களோடு நேரம் செலவு பண்ண விரும்புகிறோம். इसलिए हम उनके साथ समय व्यतीत करते हैं। இப்படி ஒவ்வொரு காரியத்துல ஒரு அட்டாச்மெண்ட், அந்த ஆளோடு ஒரு ஒட்டுதல் இருக்கிறதுனால தான் அந்த ஆளோடு நாம டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறோம். इस तरह से हर एक काम में उस व्यक्ति के साथ हमारा टच होने के कारण हम उसके साथ समय व्यतीत करना चाहते हैं। அதே போல இயேசுவோடு உங்களுடைய ஒட்டுதல் என்ன? वो वैसे ही आपके साथ प्रभु यीशु मसीह के साथ आपका मिलाप क्या है? அதுதான் உங்களை அதிகமா இயேசுவுடன் இருப்பதற்கு இழுத்துக்கொண்டே இருக்கும். वही है आपको यीशु मसीह की ओर खींचने का समय। இதை உங்கள் மனதில் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். इस बात को अपने मन में अधिक बढ़ाइए, சிந்திக்க வேண்டும். आप विचार कीजिए। இயேசுவை பற்றின காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். यीशु के प्रति कार्यों को आपको विचार करना चाहिए। இயேசுவோடு இருப்பதனால் வரும் நன்மைகளை சிந்திக்க வேண்டும். यीशु के साथ रहने वाली भलाइयों के विषय में आपको विचार करना। அப்படி அந்த ஆசை உங்களுக்குள் எழும்ப வேண்டும். इस तरह की चाहत आपके अंदर होनी चाहिए। நீங்கள் ஜெபித்து கூட கேட்கலாம். आप प्रार्थना के द्वारा भी मांग सकते हैं। இயேசுவே, உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்குள்ளே வளர்த்தி தாங்க. हे यीशु, आपके साथ रहने का जो समय है मेरे अंदर बढ़ा कर दीजिए। அவர் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டார். वो गलत नहीं मानेंगे ஏன்னா உள்ளத்துக்குள்ளே அந்த ஆசை இல்லை. क्योंकि वह अंदर ही भीतर ही वो आशा नहीं है। அந்த உண்மையை இயேசுவிடத்தில் சொல்லுவோம். वो सच्चाई प्रभु से कहे, அதை எனக்கு தாரும் என்று கேட்போம். और आप कहे कि हे प्रभु उसे दीजिए, கண்டிப்பாய் தருவார். निश्चित रूप से वह देगा। ஏன் தெரியுமா? क्यों आपको मालूम है? நம்முடைய உள்ளத்தில் இந்த ஆசையை கெடுப்பது சாத்தானுடைய வேலை. हमारे अंदर जो ये चाहत है इसको बिगाड़ने का काम है शैतान का। எப்பொழுதுமே சாத்தான் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கும் வேலைகளை தான் செய்து கொண்டே இருப்பான். हमेशा जो शैतान है हमें परमेश्वर से दूर करने की कोशिश करेगा। எந்த இடத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் இயேசுவோடு நெருங்க கூடிய சூழ்நிலை இருக்குதோ அதை துண்டிக்க பார்க்கிறான். आप किस कार्य में प्रभु के साथ मिले हैं उसको बिछड़ाव करने के लिए वह देखता है। ஏதேன் தோட்டத்துக்குள் அவன் நுழைந்தான். आदम की वाटिका में उसने प्रवेश किया। ஆதாம் ஏவாளை தேவனை விட்டு பிரித்தான். आदम और हवा को उसने परमेश्वर से दूर किया। எங்கு நுழைந்தாலும் இதைத்தான் செய்வான். शैतान जहां पर घुसता है वह इस तरह से कार्य करता है। எனவே இந்த சாத்தானுடைய சூழ்ச்சியை அறிந்து நாம் வெற்றி பெற வேண்டும். इसलिए ये शैतान की सारी क्रियाओं पर जानकर हमको जय पानी है। சிலருக்கு மனதில் தெரியும் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று, ஆனால் நடைமுறையில் அவர்களால் முடியாது. कुछ लोग ऐसा मन में चाहते हैं कि हम यीशु के साथ रहना है, लेकिन उनके कार्यों में यह बात नहीं पाई जाती। அப்படிப்பட்டவர்கள் மனம் திறந்து உண்மையை இயேசுவோடு பேசுங்கள். इस तरह से जो भी हैं वो मन खोलकर प्रभु से बातें करें। தேவனுடைய ஆவி உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर की आत्मा आपकी मदद करेगा। இயேசுவோடு இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம். आप निश्चित कर ले कि आप यीशु के साथ रहना चाहते हैं। அல்லேலூயா. हालेलूया। உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதய
இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. இந்த ஒரு ஆசையும் ஏக்கமும் நமக்குள் வருவதாக. यहाँ एक अच्छी चाहत और धड़कन आपके साथ होनी चाहिए. நீ இயேசுவுடையவன் என்றால் यदि आप यीशु के हैं, இயேசுவுடன் இரு. आप यीशु के साथ रहना चाहिए. Be with Jesus. प्रभु यीशु के साथ. இரண்டாவதாக दूसरी बात, மத்தேயு 26 அதிகாரம் मत्ती उसका 26वां अध्याय 73 வசனம். उसका 73 वचन. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். இப்பொழுது அவனுக்கு வைக்கப்படுற அடுத்த குற்றச்சாட்டை பாருங்கள். अगला उस पर दोष लगाया जाता है, நீ அவர்களில் ஒருவன் தான், तू उनमें से एक है, ஏனென்றால் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. क्योंकि तेरी बोली तेरा भेद खोलती है. உன் பேச்சு இயேசுவை போல இருக்கு. और तेरी बोली यीशु के समान है. இதை ஒரு குற்றச்சாட்டாய் வைத்தார்கள். इस तरह से उन्होंने दोष लगाया. நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆள் சொன்னா எவ்வளவு பாக்கியம். यदि हमें इसको कोई कहे तो ये हमारे लिए क्या ही धन्य बात होगी. நம்மை பார்த்து हमें देखकर உங்க பேச்சு இயேசுவை போல இருக்குன்னு சொன்னா यदि कहा जाए कि तुम्हारी बातें यीशु के समान है तो நீங்க சந்தோஷப்படுவீங்களா துக்கப்படுவீங்களா? आप खुश होंगे या आप दुखी होंगे? அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு மேன்மையான சாட்சி அல்லவா? यह बहुत ही महिमामय रूप से साक्षी है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर இன்னைக்கு की நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? आज हमें देखकर क्या कहा जाता है? உங்க பேச்சு கருணாநிதி பேச்சு போல இருக்குன்னுவாங்களா? करुणानिधि मंत्री के समान है. இல்ல உங்க பேச்சு மோடியை போல இருக்கும்பாங்களா? यदि क्या आपको कहा जाता है कि आपकी बातें मोदी की समान है? நமக்கு ஒரு சாட்சி, உங்க பேச்சு இயேசுவை போல இருக்கிறது. आपकी जो साक्षी है वो है यीशु के समान तुम्हारी बोली है. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு அந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். आज हमें वो साक्षी प्राप्त करनी चाहिए. உடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? हमारी बातें कैसी है? வீட்டுக்குள்ள தான் அதிகமா பேசுவோம். हम घर में अधिकता से बातें करते हैं. வீட்டுக்குள்ள தான் சிந்திக்காம பேசுவோம். हम किसी प्रकार का विचार किए बगैर बातें करते हैं. ஃப்ரீ டாக் வர்றது வீட்டுக்குள்ள தான். और बातें यह केवल घर में आती है. அங்கதான் கவனிக்கணும் பேச்சு எப்படி இருக்குன்னு. वहीं भी हमें ध्यान देना चाहिए कि हमारी बातें कैसी அங்கே है. கரெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வெளியே கரெக்ட் ஆயிடும். यदि हम वहां पर सुधारे तो सही रूप से हमें सभी बात करनी आएगी. இன்னைக்கு अनेक தேவ பிள்ளைகள் வந்து பிரகாசம் இழந்து போறதே வாயினால தான். और जो बहुत से लोग अपना प्रकाश खो देते हैं वो है अपने मुंह के द्वारा. வாய் தான் நிறைய பேரை கெடுத்து கொண்டு இருக்கிறது. ये जो मुंह है बहुत लोगों को बिगाड़ता है. இயேசு கரெக்டா சொன்னார், यीशु ने कहा, நீ வாய் வழியா சாப்பிட்டு உள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தாது, जो तू मुंह से खाता है वो तुझे अशुद्ध नहीं करता, ஆனா உன் வாய் வழியா வருகிற வார்த்தைகள் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. लेकिन जो तेरे मुंह से बाहर निकलता है वो तुझे अशुद्ध करता है. எவ்வளவு கரெக்டா இயேசு சொல்லி இருக்கிறார். कितनी सच बात प्रभु ने कही है. இன்னைக்கு நம்மில் अनेகருக்கு இந்த வார்த்தை தான் ப்ராப்ளம். या हम में से सभी की समस्या यहाँ है जो बातें. அப்போ பைபிள் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். जो हृदय में होता है वही मुंह से बाहर आता है. அப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரும். जो हृदय में होता है वही मुंह पे आता है. அதான் நான் சொன்னேன், வீட்ல அது ஃப்ரீயா வரும். इसलिए जब हम घर में होते हैं तो बहुत ही फ्रीली रूप से आता है. ஆகவே இன்றைக்கு உங்கள் பேச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும். इसलिए आज आपको अपनी बातें पर ध्यान देना होगा. உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? आपकी बोली कैसी है? பேச்சு முறைமைகள் எப்படி இருக்கிறது? जो बातें करने का तरीका कैसा है? இது எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சாட்சி உருவாக வேண்டும். इन सभी में हमें एक अच्छी गवाही मिलनी चाहिए. இயேசுவை போல மாற வேண்டும். यीशु के समान बननी चाहिए. ஏன்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. जिस तरह यीशु संपूर्ण सिद्ध है वैसे ही हम भी होना चाहिए. ஆகவே நம்முடைய வார்த்தைகளை முதலாவது நாம் கவனித்துக் கொள்வோம். इसलिए पहले हम अपनी बातों पर ध्यान देना चाहिए. தமிழில் ஏராளம் வார்த்தைகள் நமக்கு தெரியும். तमिल में हमें बहुत सी बातें मालूम है. அதில் சிலது கெட்ட வார்த்தைகள், कुछ एक ऐसी बातें हैं जो गंदी बातें हैं, பிரயோஜனமற்ற வார்த்தைகள், उनका कोई उपयोग नहीं, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், और दूसरों को घाव करने वाली बातें, மற்றவர்களை தூண்டி விட்டு எரிச்சல் ஊட்டக்கூடிய வார்த்தைகள், दूसरों को जलन उत्पन्न करने वाली बातें. இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறை வார்த்தைகளை நம்மை விட்டு தள்ள வேண்டும். इस तरह की जो दूसरों को घायल करने वाली बातें हमसे दूर रहें. நீங்கள் ஒரு நிர்விசாரமா வாழ்ந்தீர்கள் என்றால் வாய் உங்களை நரகத்துக்கு கொண்டு சேர்த்து போடும்.
यदि आप लापरवाही से जीवन जीते हैं तो आपका जीवन नरक की ओर जा रहा है। இன்றைக்கு தயவு செய்து உணர்வடைந்து நீங்கள் பேசும் வார்த்தையை நீங்கள் கவனிக்க தொடங்குங்கள். आप आज ही से ध्यान दीजिए और आप ही अच्छी बातों को कहना शुरू कीजिए। அந்த வார்த்தைகளில் தவறு வரும் பொழுது நீங்களே புரிந்து கொண்டு உணர்ந்து திருந்த வேண்டும். यदि आपकी बातों में कुछ परिवर्तन आए तो आप उसको एहसास में लेकर आकर उस गलती से फिरें। அந்த பேசிவிட்டு பிறகு நமக்குள் ஒரு எண்ணம் வரும். उन बातों को कहने के बाद हमारे अंदर यह विचार आएगा। அந்த எண்ணம் வரும்போது அதை நல்லா சிந்திக்க வேண்டும். उस विचार आने पर हमें अच्छी तरह ध्यान देनी चाहिए। ஐயோ அந்த வார்த்தை தவறு, ओ यह बात गलत है, நான் அப்படி பயன்படுத்தி இருக்க கூடாது, ओ मुझे ऐसा नहीं कहना चाहिए, இனிமேல் அது என்கிட்ட வரக்கூடாது, ओ इस तरह से मेरे पास नहीं होना चाहिए। இப்படி கவனித்து அந்த வார்த்தையை பொறுக்கி வெளியே தள்ளினீர்கள் என்றால் यदि आप इस तरह से ध्यान देकर उन बातों को अपने अंदर से बाहर निकालेंगे, வர வர உங்கள் வார்த்தையில் நல்ல திருத்தம் வரும். बढ़ बढ़कर आपका जो बातें करने का तरीका वो सुधर जाएगा। இது குடும்பத்துக்குள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். यह परिवार के लिए आशीष को लेकर आएगा। நீங்கள் பழகுகிற எல்லார் மத்தியில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். आप जिस किसी से भी रहन सहन करते हैं उनके जीवन में आशीष आएगी। இயேசு உங்களை பற்றி ஒரு நாள் நல்ல சாட்சி கொடுப்பார். यीशु एक दिन आपके लिए एक अच्छी गवाही देंगे। தேவன் யோபுவின் வாயை பற்றியும் வார்த்தையை பற்றியும் சாட்சி கொடுத்தார். परमेश्वर ने अयूब के जीवन के प्रति और उसके मुंह के प्रति गवाही दी। யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்ற சாட்சி அவனுக்கு உண்டானது. अयूब के विषय में उसने कहा कि इसने अपने मुंह से कोई बुराई नहीं की। யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான் என்று தேவன் சொன்னார். उसने कहा कि इसने विवेक के साथ मेरे लिए बातें की। அவர் யோபின் வாயை மட்டுமல்ல நம் எல்லாருடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். वह केवल अयूब की है मुंह को नहीं, हम सभी के मुंह को देख रहा है। நம்முடைய நாவிலே அவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். हमारी जीभ में उसने अभिषेक दिया है। அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது முதல் சைன் அந்த அடையாளமே நாவிலே அந்நிய பாஷையாக வருகிறது. जो अभिषेक दिया जाता है उसका पहला चिन्ह है कि वो जीवन में अन्य भाषा आती है। ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியம். क्योंकि वह बात बहुत विशेष है। அதனால அவருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுதே நாவை அவர் சந்திக்கிறார். इसलिए जब अभिषेक आता है तो वह जीभ को छूता है। இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நாவை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. जिन्होंने अभिषेक प्राप्त किया है इस जीभ का गलत प्रयोग नहीं करना चाहिए। யாக்கோபு சொல்லுகிறார், ஒரே வாயிலிருந்து சபித்தலும் ஆசீர்வதித்தலும் புறப்படுகிறது. याकूब कहता है कि एक ही मुंह से आशीर्वाद और शाप निकलते हैं। அப்போ அவரே கேட்கிறார், ஒரே ஊற்று தித்திக்கிற தண்ணீரையும் கசப்பான தண்ணீரையும் கொடுக்க முடியுமா? उसने वही कहा कि क्या एक सोते से खारा पानी और मीठा पानी आता है? ஒரே விருட்சம் கசப்பான கனியையும் இனிப்பான கனியும் கொடுக்க முடியுமா? क्या एक ही वृक्ष कड़वा फल और मीठा फल दे सकता है? அந்த விருட்சத்தினுடைய தன்மை எதுவோ அந்த கனிதான் அதிலே வரும். उस व्यक्ति का वृक्ष का जो स्वभाव है वही फल उसमें आएंगे। நீங்கள் எந்த வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? आप कैसी बातें करते हैं? நம்முடைய உள்ளம் சரிப்படுத்தப்பட வேண்டும். हमारा हृदय सुधार लें। நம்முடைய தேவையில்லாத வார்த்தைகளை களைய வேண்டும். जिनका उपयोग नहीं है उन्हें आप से दूर करें। கணவன் மனைவிக்குள்ளே என்ன பேசுகிறீர்கள்? आप पति और पत्नी के बीच में आप क्या बात करते हैं? சகோதரனே, உங்களுடைய ஒரு வார்த்தை குறிப்பாய் உங்கள் மனைவியை அடிக்கடி காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. हे भाई, आपका एक शब्द आपकी पत्नी को घायल कर रही है। சகோதரியே, உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகள் உங்கள் கணவனை கோபப்படுத்தி பாவம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறது. हे बहन, तेरी एक बातें अपने पति को घायल कर रही है, उसे क्रोध करा रही है। இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? क्या आपको मालूम है या नहीं? அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா இல்லையா? क्या आपने उसको ध्यान दिया है, उसको पाया है नहीं? நிச்சயம் உங்களுக்கு தெரியும். निश्चित रूप से आपको मालूम है। அந்த வார்த்தையை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். वह बोली आपसे दूर कीजिए। உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கட்டும். आपका परिवार अच्छा रहे। உங்களுக்கு நல்ல சாட்சி வரட்டும். आपको एक अच्छी गवाही आए। என்றைக்கும் இதே தவறை செய்து கொண்டிருந்தால் அர்த்தம் என்ன? हर समय यही गलती कर रहे तो इसका मतलब क्या है? குடும்பத்துக்குள் ஒரு நாளும் ஆசீர்வாதம் வர வேண்டாமா? क्या परिवार को आशीष नहीं आनी चाहिए? உங்கள் வாயின் வார்த்தையை கவனியுங்கள். आपके वचनों को आप ध्यान दें। மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. मृत्यु और जीवन इस जीव के अधिकार में है, ऐसा वचन कहता है। சில வேளை வார்த்தையை தவறாய் பயன்படுத்தினால் அது மரணத்தில் கொண்டு போய் கூட விட்டுவிடும். और किसी एक समय यदि हम अपनी बातों को गलत उपयोग करें तो यह हमें मृत्यु की ओर ले जाएगी। பயங்கர சண்டைகள், பிரிவினைகள், கொலைபாதகங்களுக்குள் நடத்தி போடும். हत्या को, अलगाव को और खून खराबे को लेकर आएगी। வார்த்தைகளில் நாம் கவனம் வைக்க வேண்டும். अपने वचनों को हमें ध्यान देना चाहिए। நாம் வைராக்கியம் உள்ள ஜனங்கள் இல்லையே.
हम एक जलन रखने वाले लोग नहीं, நாம் அன்புள்ளவர்கள் தானே, हम प्रेम करने वाले हैं, நாம் மன்னிக்கிறவர்கள் தானே, हम दूसरों को माफ करने वाले हैं, சமாதானத்தை விரும்புகிறவர்கள் தானே. हम शांति को चाहने वाले हैं। அப்படி என்றால் ஏன் அந்த வார்த்தையை தள்ளி போடக்கூடாது? और यदि ऐसा है तो हम अपनी गलत बातों को क्यों ना करें? சிலருக்கு இந்த வார்த்தை சரியில்லை என்று தெரிந்தாலும் कुछ एक को यह बात गलत है यह मालूम होने पर भी அதை வேணும்னே அங்க ஒரு இடத்துல வச்சிடுவாங்க, उसे चाहकर उसे रख लेते हैं, தக்க சமயத்துல பயன்படுத்துறதுக்காக. सही समय पर उसका उपयोग करने के लिए। இது வைராக்கியம் உள்ள உள்ளங்கள் அப்படி செய்யும். और अंदर रखने जलन के कारण ऐसा होता है। தக்க சமயத்தில் ஒருத்தரை ஒருத்தர் தாக்க வேண்டும் என்று நினைக்கிற உள்ளங்கள் தான் இப்படி அந்த வார்த்தைகளை வைத்து வைப்பார்கள். सही समय पर एक दूसरे को घायल करे इसलिए उन बातों को अंदर रखते हैं। விசுவாசிகள் ஒருபொழுதும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. विश्वासी एक हरगिज ऐसा नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரர்கள். हम शांति को करने वाले परमेश्वर के पुत्र हैं। ஆகையினால அந்த வார்த்தையை இன்றைக்கு தூக்கி எறிந்து போடுங்க. इसलिए आज ही उन बातों को अपने जीवन से अलग करें। இனி அந்த வார்த்தை உங்கள் நாவில் ஒருபொழுதும் வரக்கூடாது. आपसे हर समय आपके हरगिज आपके जीवन में वो बातें ना आए। எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்த கூடாது. कितने भी संकट में आप हो उन वाक्यों का आप उपयोग ना करें। கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, यह पति और पत्नी के बीच में ही नहीं, எல்லா உறவுகளையும் கவனிக்க வேண்டும். सभी संबंधों में इसको ध्यान देना எந்த चाहिए। வார்த்தையினாலே பிரச்சனை உருவாகிறது, किन बातों से समस्या उत्पन्न होती है, எந்த வார்த்தையினாலே கேட்கிறவருடைய முகம் கோணுகிறது, किन बातों से जो बातें सुन रहे हैं उनका मुंह खराब होता है, இவைகளை கொஞ்சம் கவனித்து அந்த வார்த்தைகளை எல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிப்போம். इन सभी को हम ध्यान देकर अपने जीवन से उसको बाहर निकालें। ஆம், ஒரு பழக்கூடை இருந்ததென்றால் यदि एक फलों का बास्केट हो, அந்த பழத்திலே கொஞ்சம் அழுகி போனது கெட்டு போனதெல்லாம் தூக்கி தூக்கி வெளியே எறிகிறோம் அல்லவா? जिस तरह से खराब होने वाले गलने वाले फलों को उसको बाहर निकालते हैं, அதை வச்சு பாதுகாத்தா பிறகு நாற்றம் அல்லவா வரும்? यदि उसको रखकर सुरक्षा दें तो उससे बदबू आएगी। நல்ல பழங்களை மட்டும்தான் கூடைகளில் வைத்திருப்போம். अच्छे फल ही केवल उस बास्केट में रखते हैं। அதே போல இந்த கெட்ட வார்த்தைகள் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை தூக்கி வீசி விட வேண்டும். वैसे ही ये गंदी बातें हैं और जिनका उपयोग नहीं है उसे बाहर निकाल कर फेंकें। நம்மை பற்றி ஒரு சாட்சி வர வேண்டும். हमारे प्रति एक अच्छी गवाही आनी चाहिए। இவள் இயேசுவை போல பேசுகிறார்கள். ये यीशु के समान बातें करता है। எத்தனை பேர் விரும்புகிறீங்க? कितने लोग चाहते हैं? ஆமென். பாருங்கள், வார்த்தையிலே கவனம் வேண்டும். देखिए आपकी बोली में आपको ध्यान देना चाहिए। இயேசுவை போல பேசணும். यीशु के समान बोलना चाहिए। இன்னும் ஒன்று சொல்றேன், एक और मैं कहता हूँ, நமக்குள் இயேசு இருக்கிறார். हमारे अंदर यीशु है, அவருடைய ஆவியின் மூலம் நமக்குள் தங்கி இருக்கிறார். वह आत्मा के द्वारा हम में वास करता है। அப்ப அந்த இயேசுடைய தன்மை நமக்குள் வர தொடங்குகிறது. उस यीशु का स्वभाव हमारे अंदर आता है। அதிலே ஒரு வெளிப்பாடு தான் பேச்சு. उसका एक प्रकटीकरण है हमारी बातें। அந்த பேச்சில் அந்த இயேசுடைய தன்மை வெளிப்படுத்தப்படணும். हमारी बातों में यीशु का स्वभाव प्रकट होता है। இயேசு பரிசுத்தமுள்ளவர். यीशु पवित्र है। அப்ப அந்த நம்ம வார்த்தையிலே அந்த பரிசுத்தமான காரியங்கள் வர வேண்டும். तो हमारी बातों में ही वह पवित्रता जाहिर हो। இயேசு வல்லமை உள்ளவர். यीशु सामर्थी है। நம்ம வார்த்தையிலே அந்த வல்லமை வெளிப்படணும். हमारी बातों में वह सामर्थ होने நம்ம पाइए। வார்த்தையில இயேசுவை பற்றின விசுவாசம் வெளிப்படணும். हमारी बातों में यीशु के प्रति विश्वास को जाहिर होना चाहिए। இன்னைக்கு நாம் பேசுற வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தையா அவிசுவாசமான வார்த்தையா? आज हम बात जो कर रहे हैं वो विश्वास की बातें हैं या अविश्वास की? ஒரு நோயாளியை பார்க்க போறோம், यदि हम एक रोगी को देखने जाते हैं, அங்க போய் என்ன பேசணும்? वहाँ पर जाकर क्या करना चाहिए? அவிசுவாசம் உள்ள வார்த்தையை சில பேசிக் கொண்டிருப்பார்கள். क्या हम उनको अविश्वास की बात करते हैं? சந்தேகத்தை தூண்டுற வார்த்தைகள் அங்க போய் பேசுவார்கள். और संदेह करने वाली बातों को उपजाते हैं। எந்த ஆளா இருந்தாலும் ஒரு வியாதி வந்தா மனம் தளர்ந்து தான் இருப்பார்கள். कि कोई भी व्यक्ति क्यों ना हो, जब बीमारियां आती है तो वो थका और निराश होता है। நம்ம போன உடனே நம்மட்ட பெரிய இது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. यदि हम जाए तो वो हमसे बड़ी बातें करते हैं। அதை ஒன்றும் நம்ப வேண்டாம், உள்ளம் தளர்ந்து தான் இருக்கும். उनकी हम परवाह ना करें, लेकिन उसका मन अंदर से टूटा है। அப்ப அதை புரிந்து கொண்டு அவர்களை திடப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டும். उनको हम समझकर उन्हें हिम्मत दिलाने की बातें हमें बोलनी चाहिए। அங்க போயிருந்து பிரதர் இத மாதிரி தான் ஒருத்தர் இப்படி இருந்தார், அப்படி ஆயிட்டு பாத்துக்கிடுங்க அப்படி சொல்லக்கூடாது. उनको देखकर हे भाई देख इसकी समान ही एक था और उसको ऐसा हो गया,
ऐसा ना करें। எங்கெல்லாமோ கொண்டு ஓடுனாங்க, கடைசியில போச்சு பாத்துக்கிடுங்க. ओ उसके कहां पर भी ना ले गए, ऐसी चीज कोई जगह ना रही, लेकिन आखिरी में वो जाता रहा। இதோட அந்த ஆளை கத்தி எடுத்து குத்தி இருக்கலாமே நீங்க. आप ऐसा होने से आप एक छुरी लेकर उसको भोग देना चाहिए। சிலருக்கு அறிவே கிடையாது, कुछ एक को समझ ही नहीं है, எங்க போய் என்ன பேசணும்னு தெரிகிறது இல்ல. कहां पर जाकर कैसी बात करनी चाहिए नहीं मालूम। நீங்க அங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. आप उस स्थिति में उनके पास ना जाएं, ये आपके लिए अच्छा है। ஏதாவது வாயில வந்து பேசாதீங்க. कुछ भी आपके मुंह से ना बात कीजिए। இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், यीशु आपके अंदर है। விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். विश्वास की बातें करें। அல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்கு ஏற்ற ரெண்டு வசனங்களை நம்ம சொல்லக்கூடுமானா அது பெரிய பலனாக இருக்கும். उनके उपयोग के लिए यदि आप 2 वचन कहें तो उनके लिए बहुत उपयोगी होगा। அவளை தைரியப்படுத்தி பேசுங்கள். उन्हें हिम्मत दिलाकर बातें करें। இயேசுவால் சுகமாக்க முடியும் என்று சொல்லுங்கள். यीशु को यह संभव है कि वो तुझे चंगा कर सकता है। அப்படி இயேசு சுகமாக்கின ரெண்டு உதாரணம் உங்களுக்கு தெரியுமானா அதை சொல்லுங்கள். यदि आपको मालूम है 2 उदाहरण यीशु ने चंगा किया तो वो उदाहरणों को उससे बोलें। அவருடைய உள்ளம் திடப்படும். वह जो भीतर हृदय दृढ़ होगा। எனக்கும் இயேசு சுகம் தருவார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வரும். मुझे यीशु चंगाई देगा या विश्वास उसके अंदर आएगा। வியாதியில் மட்டுமல்ல, बीमारियां नहीं, ஒரு தோல்வியில் இருக்கும் பொழுது, जब एक व्यक्ति की हार होती है ஒரு இழப்பில் இருக்கும் பொழுது, या किसी बात को उसने खो दिया हो, ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, किसी संकट में हो, எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாச வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். सभी बातों में हमें विश्वास की बातों को उपयोग करना चाहिए। அதான் இயேசுவை போல பேசுகிறது. वही है यीशु के समान बातें करना। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் சொன்னாங்க பிள்ளை மரிச்சு போனா. सबने कहा कि वह बेटी मर गई। இயேசு சொன்னார் அவள் நித்திரையாய் இருக்கிறாள். यीशु ने कहा कि नहीं, वो सो रही है। எப்படி பாருங்க அவருடைய பேச்சு. देखिए उसकी बातें कैसी है। எல்லாம் ஓலம் போட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். वो सभी चिल्लाकर रो रहे हैं। அவர் சொல்ல சே எதுக்கு அழுறீங்க, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றார். उसने कहा अरे तुम क्यों रो रहे हो, वो सो रही है। இதுதான் இயேசுவின் வார்த்தை. यही है यीशु की बातें, விசுவாச வார்த்தைகள். विश्वास की बातें। அது மாதிரி பரிசுத்தமான வார்த்தைகள் பேசணும். वैसे ही पवित्र बातें करें। ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது. एक तरह से बुरी बातों को आपको उपयोग नहीं करना चाहिए। உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் மோசமான வார்த்தை பயன்படுத்தாதிருங்கள். आप कितने भी क्रोधित क्यों ना हो, लेकिन आपको गंदी बातों को नहीं करना चाहिए। அடுத்த ஆளை ஒரு தட்டு தட்டுறதுக்காக சிலர் மோசமான வார்த்தை பேசி போடுவார்கள். कुछ लोग ऐसे होते हैं कि दूसरों को घायल करें इसलिए वो बुरी बातों को कहते हैं। சொந்த கணவன் மனைவிக்குள்ள அப்படி செய்து போடுவார்கள். अपने पति और पत्नी के बीच में ऐसा करते हैं। அது ரொம்ப மோசம். यह बहुत गलत है। அது உங்க ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிறது. यह आपकी आत्मा को अशुद्ध करता है। இந்த மோசமான வார்த்தைகள் நம்ம உள்ளத்திலே இருக்க கூடாது. ये जो गंदी बातें हैं आपके हृदय में ना रहनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। திருவள்ளுவர் சொன்னார், एक ज्ञानी ने कहा, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொன்னார். அது சொல்ல முடியாது உனக்கு. பாருங்கள், நல்ல இனிய பழங்கள் கூடையில் இருக்கும் பொழுது, जब एक अच्छे फल एक बास्केट में रहते हैं, அதை எடுத்து சாப்பிடாமல் उसे ना खाकर நீ ஏன் காயை தேடி ஓடுகிறாய்? क्यों दूसरे फलों को ढूंढ रहा है? உனக்குள்ளே பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. तेरे अंदर ही बातें करने की अच्छी बातें हैं। உன்னுடைய வொக்காபுலரியில உன்னுடைய அந்த வார்த்தைகள் சேர்த்து வைக்கிற இடத்திலே நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது. जो तेरे शब्दकोश हैं उसमें अच्छी बातें आप उसके सामने हैगी। நீ அதை பேசாமல் तू वो नहीं कर கெட்டவைகளை ஏன் தேடி எடுக்கிறாய்? तू बुरे को ढूंढ रहा है। இன்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தை தெரிந்து கொள்ளுதலில் ஒரு கவனம் வைக்க வேண்டும். आज हम अपनी बातों की ओर ध्यान देना चाहिए। ஒரே காரியத்தை பேசுறதுக்கு एक ही बात करने के लिए 2-3 வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். 3 बातों का उपयोग कर सकते हैं। அதுல எது நல்ல வார்த்தையோ அதை மட்டும் பயன்படுத்த நாம பழகணும். उनमें से जो अच्छी है उनका उपयोग करना चाहिए। இன்னொன்று, நல்ல எவ்வளவு டீசெண்டா பேச முடியுமோ அதை பேசணும். और उसमें से एक है कि हम किस तरह से अच्छे तरीके से बात करें, उसको उपयोग करें। இப்படி பழக்கத்திலே வந்து விட்டதென்றால் நிச்சயம் நாம் இயேசுவை போல பேசுகிறவர்களாய் மாறிவிடுவோம். यदि इस तरह से आपकी आदतों में आ जाए तो आप यीशु के समान बातें करने वाले होंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். एक और कहता हूँ, இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். यीशु ने कहा कि जिस तरह मैं संसार का नहीं वैसे ये भी संसार के नहीं। இயேசு பேசும் பொழுது
எப்ப பார்த்தாலும் பரலோகத்தை பற்றி பேசுவார். यीशु ने जब भी बातें की उसने स्वर्ग के प्रति बातें की. நம்முடைய வார்த்தைகளில் எவ்வளவு நேரம் பரலோகத்தை பற்றி பேச்சு வருகிறது? हम जो बातें करते हैं उसके अंदर कितने समय हम स्वर्ग की बातें करते हैं? நித்தியத்தை பற்றி, மகிமையை பற்றி, இயேசுவின் வருகை பற்றி எல்லாம் பேச்சு வருகிறதா? क्या आपकी बातों में सनातन के प्रति, सनातन के लिए उस अनंत जीवन के प्रति या पवित्रता के यीशु के प्रति आपकी बातें होती है? இதெல்லாம் நம்ம சபையில என்னைக்காவது பிரசங்கத்துல வரக்கூடிய வார்த்தைகள் தானா? क्या केवल ये संदेश में ही आने की बातें हैं? நம்முடைய வீட்டிலே இவைகள் பேசப்படுகிறதா? क्या हमारे घरों में हम इसकी बातें करते हैं? அதை நாம் சரிபடுத்த வேண்டும். उन्हें हमें सुधारना चाहिए. வீட்டிலே கூட அடிக்கடி ஆண்டவரை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றின பேச்சுகள் வர வேண்டும். हमारे घर में भी परमेश्वर के प्रति और स्वर्ग के प्रति वह बातें आनी चाहिए. ஒரு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது என்ன சொல்லுவோம்? அடிச்சு போடுவேன் அப்படி சொல்றோம். एक बच्चा यदि गलती कर दे तो उसे मैं मार दूंगा हम ऐसे कहते हैं. ஆனா அது கூட பாரு இயேசுவுக்கு இது பிடிக்காது அப்படி சொல்லும்போது அது ஒரு தெய்வீகம் அல்லவா? उस स्थान पर आप कहें कि देखो ये यीशु को नहीं भाता, उस समय एक यहाँ अच्छी बातें होगी. இந்த மாதிரி போனேனா பரலோகம் போக முடியாது. तू यदि ऐसा करेगा तो तू स्वर्ग नहीं जाएगा. பைபிள் வாசித்தியா, ஜெபம் பண்ணியா? क्या तूने बाइबल पढ़ी है, प्रार्थना की है? இப்படி அடிக்கடி இயேசுவை பற்றி, பரலோகத்தை பற்றி வீட்டிலே பேச ஆரம்பிக்க வேண்டும். इस तरह से यीशु के प्रति और स्वर्ग की बातें आप घर में करें. அல்லேலூயா. हालेलुया. இல்லை என்றால் வீட்டிலே நீங்கள் உலகத்தார். नहीं तो आप संसार घर में भी संसार के समान है. ஞாயிற்றுக்கிழமை 8 லிருந்து 11:30 மணி வரைக்கும் தான் நீங்கள் விசுவாசிகள். रविवार को केवल 8 से लेकर 11 बजे तक ही आप विश्वासी हैं. இந்த நிலை கட்டாயம் மாற வேண்டும். यह स्थिति निश्चित रूप से बदलनी चाहिए. எங்க போனாலும் நம்முடைய பேச்சிலே இயேசு பேசின அனுபவங்கள் வர வேண்டும். आप जहां भी जाएं आप यीशु जैसी बातें करते हैं वैसे ही करें. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தொனிக்கலையோ, எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளு இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரு, அறுவடை மிகுதி ஆளு இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரு. ஹல்லேலூயா. அவர் போல் பேசிட நாவு வேண்டும். उसकी समान बात करने वाली जीभ होनी चाहिए. நமக்குள்ளே அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். हमारे अंदर वह भक्ति जागृत करेगी. ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும். दूसरी आत्माओं को वह उद्धार की ओर चलाएगी. இயேசுவை போல பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோம். आप यीशु के साथ समान बातें करने की चाहत रखें. Speak like Jesus. यीशु के समान बातें करने की. இயேசுடையவன் என்றால் यदि तू यीशु क्या है, be with Jesus. आप यीशु के साथ रहना चाहिए. Speak like Jesus. यीशु के समान बातें करनी चाहिए. மூன்றாவதாக तीसरी बात, யோவான் சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 17ஆம் வசனம். 17वां वचन. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷருடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றால், அவன் நான் அல்ல என்றான். நீயும் அந்த மனுஷனுடைய சீஷன் அல்லவா? क्या तू भी इस मनुष्य के चेलों में से एक तो नहीं? பேதுருவை பற்றி சொல்லப்பட்ட மூன்றாவது வார்த்தை, पतरस के विषय में तीसरी बात है जो कही, நீ இயேசுவின் சீஷன். तू यीशु का चेला. இது அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. यह उनका एक दोषारोपण. அதே குற்றச்சாட்டு நமக்கு இன்பமான வார்த்தை. वही जो दोषारोपण हमारे लिए वह मिठास का काम है. நம்மை பற்றி ஒருவர் இவன் இயேசுவுடைய சீஷன் அப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. यदि हमको देखकर किसी ने कहा कि यह यीशु का चेला है तो यह हमारे लिए कितनी खुशी की बात है. ஆமென். आमीन. யாராவது வேலை பார்க்குற இடத்துல இப்படி சாட்சி சொல்லியிருக்காங்களா உங்களை பற்றி? क्या आप जहाँ पर नौकरी करते हैं उस जगह पर किसी ने कहा है? அவர்கிட்ட அதெல்லாம் பேசாதீங்க, அவர் இயேசுடைய சீஷன். उससे बातें नहीं करें, वो यीशु का चेला है. இவங்கிட்ட இதெல்லாம் நடக்காது, அவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். इनके साथ यह सब नहीं हो सकता क्योंकि यह यीशु के पीछे चलते हैं. சொல்றாங்களா?
क्या ऐसा कहते हैं? ஒருவேளை அப்படி சொல்ல தெரியாட்டா இவங்க கிறிஸ்தவனாக்கும் அப்படியாவது சொல்றாங்களா? क्या हो सकता है वैसा नहीं, यदि ये मसीह है ऐसा कहते हैं? இவங்க பெந்தேகோஸ்தாக்கும் இவங்கள்ட்ட இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லுகிறார்களா? क्या कहते हैं कि ये पेंटिकोस्ट है, इनके साथ ये नहीं हो सकता, क्या ऐसा कहते हैं? எல்லாம் இதே சாட்சி தான். या सभी यही गवाही है। ஹalleluya. हालेलुया। இந்த சாட்சி நமக்கு வர வேண்டும். यह गवाही हमें मिलनी चाहिए। நீ இயேசுடைய சீஷன். तू यीशु का चेला है। இது ஒரு வெற்றியான சாட்சி. यह एक जय देने वाली गवाही। இன்றைக்கு அன்பானவர்களே நாம் பல காரியங்களிலே ஈடுபடுகிறோம். हे प्रियो, हम इन दिनों बहुत से कार्यों में शामिल होते हैं। ஒவ்வொரு காரியங்களில் எப்படி நாம் செயல்படுகிறோம், हर एक कार्यों में हम किस तरह से उपयोग करते हैं, அந்த செயல்பாட்டில் தானே இந்த சாட்சி நமக்கு வர முடியும். उस हमारी सहभागिता ही या एक अच्छी गवाही को बता सकती है। சங்கீதம் 1 ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், भजन संहिता 1 में परमेश्वर ने इससे कहा, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாது, दुष्टों की सलाह पर नहीं चलना चाहिए, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, पापियों के मार्ग में खड़ा नहीं होना चाहिए, பரியாசக்காரர் கூடும் இடத்தில் உட்கார கூடாது. ठट्टा करने वालों की मंडली में नहीं बैठना चाहिए। அப்ப இந்த ஐக்கியங்கள் எல்லாம் வந்தால் நாம் இயேசுவின் சீஷன் என்ற சாட்சி வராது. यदि हमारे अंदर यह सब भागिता है तो हमारे अंदर यीशु की गवाही नहीं आएगी। அதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். उससे दूसरी बात हम देखें तो हम परमेश्वर की वचनों पर प्रिय रहना चाहिए। இரவும் பகலும் அதில் தியானமா இருக்க வேண்டும். रात और दिन हम उसका ध्यान करना चाहिए। அப்பொழுது நிச்சயமாய் இந்த சாட்சி உருவாகும். उस समय निश्चित रूप से आपको यह गवाही मिलेगी। இன்றைக்கு நம்முடைய இருப்பிடம் ஏது, आज हमारे रहने का स्थान क्या है, நம்முடைய நடைமுறை என்ன, हमारा चाल ढाल क्या है, நாம் யாருடைய ஆலோசனைப்படி நடக்கிறோம், हम किसकी सलाह के द्वारा चलते हैं, இதையெல்லாம் சிந்தித்து சரி செய்யுங்கள். इन सभी का विचार करें और अपने आप को सुधारें। ஒரு ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடக்கலாமா? क्या एक जो उद्धार नहीं पाया, परमेश्वर का बेटा नहीं, उसकी सलाह पर आप चल रहे हैं? அது உலகத்தாருடைய ஆலோசனை. वह इस संसार की सलाह है। சிலவேளை வெற்றியும் கொடுக்கும், சிலவேளை தோல்வியும் கொடுக்கும். कुछ एक समय वो आपको सफलता देगी, कुछ आपको गिरा அதை देगी। நம்ப முடியாது. उनकी हम पर विश्वास नहीं कर सकते। உலக நடப்பின் அடிப்படையில் அவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள். वो जैसा उनका संसारिक ज्ञान है उसकी तरह वो सलाह देते हैं, அவர்களுடைய அனுபவத்தின்படி சொல்லுவார்கள். उनके जो अनुभव है उसके अनुसार कहते हैं। ஆனால் அதற்கு பதில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த அதை வாசித்தால், यदि उसके बदले में आप परमेश्वर की व्यवस्था में वचनों में प्रिय रहे तो வசனத்திலிருந்து ஆலோசனை வரும். उन वचन के द्वारा आपको सलाह मिलेगी। அது தேவனுடைய ஆலோசனை. वही परमेश्वर की सलाह है, அது ஒருபொழுதும் தவறாய் போகாது. वो हरगिज गलत नहीं होगी। அந்த ஆலோசனை பின்பற்றுகிறவர்கள் ஒருபொழுதும் அழிந்து போக மாட்டார்கள். उस सलाह को यदि मानने वाले किसी प्रकार से वो हार नहीं मानेंगे। அவர்களுடைய வாழ்க்கை கன்மலையின் மேல் கட்டின வீட்டை போல நிலைத்திருக்கும். उनका जीवन चट्टान पर बनाए हुए मकान के समान होगा। இயேசு சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, यीशु ने कहा कि जो मेरी बातों को सुनकर उसके अनुसार करने वाला, அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். वह उस व्यक्ति के समान है जिसने अपना घर चट्टान पर बनाया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட சாட்சி பெற வேண்டும். आज हमारा जीवन इस तरह से गवाही को लाना चाहिए। இவர்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், यह एक मसीह का व्यक्ति है, கிறிஸ்துவின் சீஷர்கள். यह मसीह का चेला है। அது நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். यह हमारे जीवन में आनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற வழிமுறைமைகள் என்ன என்பதை யோசியுங்கள். जो भी कार्य करते हैं उसका तरीका क्या है। உலகத்தார் செய்யறது போலெல்லாம் நம்ம செய்ய முடியாது. जिस तरह संसार करते हैं संसार के लोग करते हैं उसी तरह हम नहीं कर सकते। அப்படி செய்தால் நமக்கு சாட்சி வராது. यदि हम वैसा करें तो हमें गवाही नहीं आएगी। நாம் கர்த்தருடைய வேதத்தின் வழியில் நடக்க வேண்டும். हमें परमेश्वर की वचन के रास्ते पर चलना चाहिए, பாவிகளுடைய வழியில் நடக்க கூடாது. पापियों की मार्ग पर नहीं। அது எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க அதனால நானும் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ऐसा ना कहे कि सब लोग ऐसा करते हैं इसलिए मैं भी कर रहा हूँ। தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார் அதனால நான் அப்படி செய்கிறேன், அதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கு. परमेश्वर ने ऐसा कहा इसलिए मैं कर रहा हूँ, यही हमारी गवाही होना चाहिए। அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் சீடர்கள் என்ற சாட்சி பெற முடியும். उस समय हम यीशु के चेले हैं, ये गवाही हमको मिलेगी। இயேசு ஒரு நாள் சொல்லுவார், यीशु एक दिन कहेंगे, இவன் தன்னுடைய வேலையிலே என்னை உத்தமமாய் பின்பற்றினான், इसने अपने कामों में खराई हृदय से मेरे पीछे चला। இவள் தன்னுடைய வீட்டிலே என்னை உத்தமமாய் பின்பற்றினாள், ये अपने घर में भी खरे हृदय से मेरे पीछे चला। இவன் சபையிலே என்னை உத்தமமாய் பின்பற்றினான், यह मंडली में भी मेरे पीछे खरे मन से चला। அந்த மாதிரி சாட்சி நமக்கு வர வேண்டும். इस तरह की गवाही हमें आनी चाहिए। அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற அந்த முறைமைகளை கவனியுங்கள். हे प्रियो, आज
आज हम जो हर एक दिन कार्य करते हैं उनका तरीका हमें ध्यान देना चाहिए। எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்கன்னு நீங்களும் அதை செய்யாதீங்க. हमारे बुजुर्गों ने ऐसा किया, इस तरह से आप ना करें। எல்லாத்துலயும் பைபிள் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். और सभी में बाइबल क्या कहती है आपको ध्यान देना चाहिए। தேவனுடைய சித்தம் வேத புஸ்தகத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. परमेश्वर की जो इच्छा है वो इस वचनों में दे रखी है। அதை பின்பற்றி நடந்தால் நாம் இயேசுவின் சீஷர்களாய் இருப்போம். यदि हम उसको पीछे चले तो हम यीशु के चेले हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இதில் இருக்கிற தவறுகள் சரி பண்ண முயற்சிப்போம். आज जो इसमें गलती है उसको सुधारने की कोशिश करें। நான் இயேசுவை பின்பற்றுவேன். मैं यीशु के पीछे चलूंगा। Follow Jesus. मैं यीशु के पीछे चलूंगा। இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். यीशु के पीछे चलने वाले आप होएं। அந்த சாட்சி நமக்கு வருவதாக. यह गवाही आपको आनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தவர்கள் தான் இயேசுவின் சீஷர்கள். जो यीशु के पीछे चलते हैं वही यीशु के चेले हैं। இப்படி செய்தா அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா என்பது நம்முடைய பிரச்சனை அல்ல. और यदि मैं ऐसा करूं तो यह हो जाएगा या वो हो जाएगा, यह हमारी समस्या नहीं। இயேசு இப்படி தான் சொல்லி இருக்கிறார், இப்படி தான் செய்வேன். यीशु ने इस तरह से कहा है, मैं इस तरह से ही करूंगा। அதனால என்ன வந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்ல. और यदि उसके कारण कुछ भी आ जाए तो उसके प्रति मुझे कोई परवाह नहीं। ஒருவேளை இந்த காரியத்தில் இயேசு சொன்னது போல் செய்தால், यदि इस प्रभु ने जैसे कहा उसके लिए इस कार्य में करूं, எனக்கு வேலை பறி போய்விடும், मेरा जो नौकरी है वो जाता रहेगा, பதவி உயர்வு கிடைக்காது, जो मेरा पद की उन्नति नहीं मिलेगी, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். उसके प्रति मैं चिंता नहीं करूंगा। இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும். यीशु के पीछे हमें चलना है। அதுதான் சீஷனுடைய குணலட்சணம். वही है चेलों का अच्छा गुण। அல்லேலூயா. हालेलुया। ரிசல்ட் ஓரியன்டட் லைஃப் அல்ல. जो आपका रिजल्ट आता है वही आपका जीवन का निर्णय नहीं। அதாவது உலக பிரகாரமான உலக பொருளுடைய ரிசல்ட் ஓரியன்டட் லைஃப் அல்ல. जिस तरह से संसार हमें निर्णय लेता है वैसा नहीं। நம்முடைய ரிசல்ட் எல்லாம் பரலோக எதிர்பார்ப்பு. हमें जो रिजल्ट देता है वो जो स्वर्ग अंदाजा लग रहा है वो। அல்லேலூயா. हालेलुया। எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, इसलिए हे प्रिय परमेश्वर के लोगों, இயேசுவை பின்பற்றுவதில் உறுதியாய் இருக்க வேண்டும். यीशु के पीछे चलने का आप दृढ़ निश्चय कीजिए। அதனால தலை போனாலும் பரவாயில்லை, यदि उसके द्वारा आपको ढकाए तो भी नहीं गिरे। நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, हमें अनंत जीवन मिलेगा। ஜீவ கிரீடம் உண்டு. और जीवन का मुकुट है, அதல்லவோ மகிமை. वो नहीं है क्या महिमा? உலகத்துல தலையை காப்பாத்திட்டு போற நரகத்துல போய் கிடக்கிறது மகிமையா? क्या संसार में सर को दिखाना और फिर उसके बाद नरक को जाना यह काफी है? தலையே இழந்தாயிலும் பரலோகம் செல்வதுதான் மகிமை. आपका सर भी कट जाए तो भी आपको स्वर्ग जाना यही महिमा है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் சீஷனுடைய உறுதி. यही है चेलों का निर्णय। பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகிறவன் சீஷன் அல்ல. जो समस्या को देखकर थक जाते हैं वो चेले नहीं। பணத்தின் மேல் கவர்ச்சியாகி போகிறவன் சீஷன் அல்ல. जो धन को देखकर उस पर आकर्षित होते हैं वो चेले नहीं। பொருள் சொத்து அது இதுன்னு உலக பொருள் மேல் ஆசை வைத்து செல்லுகிறவன் சீஷன் அல்ல. धन को जमीन को रखते हुए जो पीछे जाते हैं वो यीशु के चेले नहीं। அவைகளை எல்லாம் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். उन सभी को छोड़कर जो यीशु के पीछे चलते हैं वो ही चेले हैं। மனது எந்த உலக பொருளிலும் ஒட்டாமல் அவைகளை விட்டு விலகுவோம். आपको मन में किसी प्रकार की जगह न देकर उसको छोड़ना चाहिए। இயேசுவோடு அதிக பற்றுதல் உள்ளவர்களாய் மாறுவோம். आप यीशु के साथ अधिक तरह से बने रहने वाले बने। பணம் அல்ல இயேசு என்று சொல்லுவோம், धन नहीं यीशु आप कहें, ஐஸ்வர்யம் அல்ல இயேசு என்று சொல்லுவோம், और संपत्ति नहीं यीशु ऐसा कहें, உலக பதவி பேர் புகழ் அல்ல இயேசு என்று சொல்லுவோம். और संसार में अच्छी
पदवी या अच्छा नाम वो नहीं, यीशु हमें चाहिए। உலகத்தில் எனக்கு தரப்பட்ட ஜீவன் அல்ல, இயேசு முக்கியம் என்று சொல்லுவோம். संसार में जो मुझे दे रखा जीवन, जीवन नहीं, यीशु मुझे चाहिए। கிறிஸ்து எனக்கு ஜீவன், यीशु मेरे लिए जीवन है சாவும் எனக்கு ஆதாயமே. और मर जाना मेरे लिए लाभ है। எத்தனை பேர் அந்த சீஷரின் அனுபவத்தில் வாழுகிறீர்கள்? कितने लोग उस चेले के अनुभव में जी रहे हैं? ஆமென். आमीन। உலகத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? कितने लोग संसार के लिए जीने के लिए इस मंडली में हैं? உலகத்தோடு அந்த பிரதிபலன்கள் முடிந்து போகும். संसार के साथ वो जो प्रतिफल हमें मिलेगा वो खत्म हो जाएगा। ஆனால் இயேசுவுக்காக வேண்டி இயேசுவை பின்பற்றினவர்கள் எத்தனை பேர் உண்டு? लेकिन यीशु के चाहिए और यीशु के पीछे चलने वाले कितने लोग हैं? நீங்கள் தான் இயேசுவோடு ஆகாயத்தில் நிற்பீர்கள். आप ही यीशु के साथ उस मध्य आकाश में खड़े होंगे। நீங்கள் தான் இயேசுவோடு ஒலிவ மலையில் வந்து இறங்குவீர்கள். उस जैतून के पहाड़ पर आप ही खड़े होंगे। நீங்கள் தான் இயேசுவோடு புதிய எருசலேமில் காலாகாலம் வாழுவீர்கள். आप ही प्रभु यीशु के साथ उस नए यरूशलेम में सदा के लिए जीवन जिएंगे। அதுதான் சீஷர்கள். वही है चेले। அல்லேலூயா. हालेलूया। நான் சீஷனாக வேண்டும். हमें चेले होना चाहिए। உலகத்தில் எதை இழந்தாயிலும் நான் இயேசுவின் சீஷனாக வேண்டும். और यदि हम संसार में कुछ भी खो जाए तो भी हमें चेला होना चाहिए। அந்த துடிதுடிப்பு எல்லா மக்களுக்குள் ஆவியானவர் தருவாராக. वो धड़कन आपके अंदर पवित्र आत्मा देने पाए। ஹalleluya. हालेलूया। ஹalleluya. हालेलूया। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக अंतिम में யோவான் 18ஆம் அதிகாரம் यूहन्ना उसका 18वां अध्याय 26ஆம் வசனம், उसका 26वां वचन। பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। உன்னை அவனுடனே கூட காணவில்லையா? क्या मैंने उसके साथ तुझे ना देखा था? தோட்டத்திலே காணவில்லையா? क्या उस बाग में नहीं देखा था? இது அடுத்த குற்றச்சாட்டு. यह अगला दोष आरोपण। இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவன் யாராம்? यह जो दोष लगाता है वो कौन है? பேதுரு ஒரு ஆளை காதர வெட்டினார்ல, पतरस ने एक व्यक्ति का कान काटा था। மல்குஸ். மல்குசுடைய சொந்தக்காரனா ये जो मलकुस का संबंधी, இவன் வந்து சொல்றான், या आकर कहता है, இவனோ இவளோ வந்து சொல்றாப்ல, हो सकता है वह या वो, உன்னை நான் அவனோடு கூட தோட்டத்தில் காணவில்லையா? क्या तुझे मैंने उसके साथ उस बाग में नहीं देखा? அல்லேலூயா. हालेलूया। தன் சொந்தக்காரனை வெட்டினதை பார்த்தானோ என்னமோ தெரியல, क्या उसने उस सगे को काटते हुए नहीं देखा? வந்து சொல்லுகிறான், உன்னை அவனோடு தோட்டத்தில் பார்த்தேன். वो आकर कहता है कि मैंने तुझे उसके साथ बारी में देखा था। அவனோடு அவன் சொல்றது இயேசுவை, और उसके साथ मतलब यीशु के साथ, உன்னை இயேசுவோடு தோட்டத்தில் நான் பார்த்தேன். तुझे यीशु के साथ मैंने उस बारी में देखा। அல்லேலூயா. हालेलूया। இது என்ன அழகான சாட்சி நமக்கு. क्या ही सुंदर गवाही है। உன்னை இயேசுவோடு நான் இந்த காரியத்தில் கண்டேன். तुझ में मैंने यीशु के साथ देखा। உன்னை இயேசுவோடு இந்த அனுபவத்தில் கண்டேன். तुझ में मैंने यीशु के साथ इस अनुभव में देखा। அப்ப இது சில அனுபவங்களில் இயேசுவை வெளிப்படுத்துகிற காரியம். हमारे जीवन के कुछ अनुभव यीशु को प्रकट करते हैं। ஆவிக்குரிய நமக்கு நன்றாய் தெரியும். आत्मिक बातें हम अच्छी तरह से जानते हैं। கெத்செமனே என்று சொல்லுவது கடினமான ஜெபத்தை காட்டுகிறது. जो गत्समने का समय कहते हैं वो प्रार्थना करने का एक बहुत कठोर परिश्रम। ஆழமான ஜெபம் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை காட்டுகிறது. वो गहराई से की जाने वाली प्रार्थना, समर्पण से की जाने वाली प्रार्थना को बताती है। அவருடைய வியர்வை ரத்தமாய் வரக்கூடிய அளவுக்கு போராடி ஜெபித்த ஜெபத்தை காட்டுகிறது. वो ये बताती है कि उसका जो पसीना था वो लहू की बड़ी बड़ी बूंदों के समान गिरने पाए। அப்ப இங்கே உன்னை இயேசுவோடு தோட்டத்தில் கண்டேன் என்று சொன்னால், यहाँ पर उसने कहा कि तुझे मैंने यीशु के साथ बारी में देखा। உன்னை உன் ஜெப வாழ்க்கையில் நீ இயேசுவோடு இருப்பதை கண்டேன் என்று तुझे அர்த்தம். प्रार्थना में प्रार्थना के जीवन में यीशु के साथ खड़ा हुआ देखा। அல்லேலூயா. हालेलूया। நம்முடைய ஜெப வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி வரட்டும். हमारे जो प्रार्थना का जीवन है उसके प्रति गवाही आनी चाहिए। இயேசுவை போல ஜெபிக்கிறார்கள், यीशु के समान प्रार्थना करते हैं, நல்லா ஜெபிக்கிறார்கள், अच्छी प्रार्थना करते हैं, உண்மையா ஜெபிக்கிறார்கள், सच्चाई से प्रार्थना करते हैं போராடி ஜெபிக்கிறார்கள். और संघर्ष करते हैं। ஜெபத்தினாலே விடுதலை வருகிறது. इनकी प्रार्थना के द्वारा छुटकारा आता है। இயேசு உங்க ஜெபத்தை கேட்கிறார். यीशु इनकी प्रार्थनाएं सुनता है। அந்த அனுபவத்திலே ஒரு சாட்சி வரட்டும். इन अनुभव में एक अच्छी गवाही आने
जाने पाए। ஜெபத்தில் மட்டுமல்ல, और प्रार्थना में ही काफी नहीं, ஆத்துமாதாயத்தில் ஒரு சாட்சி அப்படி வரட்டும், एक आत्माओं को जीतने के लिए भी वहाँ गवाही आनी पाए, வேதம் படிக்கிறதில் சாட்சி வரட்டும். वचन को पढ़ने के लिए वो गवाही आने पाए। சிலரை பற்றி நல்ல சாட்சி உண்டு. कुछ एक के प्रति अच्छी गवाही है, இவங்க பைபிளை கரெக்டா வாசிக்கிறாங்க, தப்புடாம வாசிக்கிறாங்க. ये लोग बाइबल गलती करे बगैर पढ़ते हैं। அல்லேலூயா. हालेलुया। நேற்றுக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், कल के दिन एक बहन ने कहा, அவர்கள் 119 சங்கீதம் காணாம சொல்லுவார்களாம். वो जो व्यक्ति है वो भजन 119 बिगड़ दे के पढ़ते हैं। அப்புறம் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தையும் ஒரே அடியா காணாம சொல்லுவார்களாம். और फिर नीति वचन उसके 31 अध्याय वह बिना देखे बोलते हैं। அப்ப அவர்களுடைய சபையிலே இப்படிப்பட்ட ஒரு போட்டி வைத்திருந்த வேளையிலே, इस तरह से प्रतियोगिता उस कलीसिया में रखने के समय அவர்கள் பிரெக்னண்டா இருந்தார்களாம். जब वो गर्भवती थी, அந்த நிலையில போய் நின்று 31 அதிகாரங்களை நீதிமொழிகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. उस स्थिति में भी वो चर्च में जाकर नीति वचन के 31 वचन को उन्होंने कहा। கடைசியில முடியாம ஒரு அரைகுறை மயக்கத்துல சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டார்களாம். अंत के समय में उनसे नहीं बना और ऐसे वो घायल होती है, अवस्था में भी कुछ कहकर गए, ஆனால் சொல்லி முடித்து விட்டார்கள். लेकिन पूरी तरह से उन्होंने कहकर खत्म किया। பரிசு வாங்குவதற்கு 10 தவறுகளை அலோ பண்ணுவார்களாம். इनाम को पाने के लिए 10 गलतियों को माफ किया जाता है। இவர்களுக்கு அங்கே எழுதப்பட்ட ரிமார்க், जहाँ पर वहाँ पर उनको रिमार्क जो दिया गया था, ஒரு தவறும் இல்லை. उनकी कोई गलती नहीं। அல்லேலூயா. हालेलुया। இந்த சாட்சி கேட்க எப்படி இருக்கு பாருங்க. गवाही सुनते ही कितना अच्छा अनुभव है। பைபிளை நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தணும். वचन को हमें मुख्यता देनी चाहिए। நான் சொல்ற கொஞ்சம் நடைமுறையா கவனிங்க. आप उसको व्यक्तिगत जीवन में ध्यान दीजिए। வாசிக்கிறத எழுத்து கூட்டி தெளிவா வாசிக்கணும். जब हम पढ़ते हैं तो शब्दों को जोड़कर उसको स्पष्ट रीति से पढ़ना चाहिए। अनेகரை நான் பார்த்திருக்கிறேன், बहुतों को मैं देखता हूँ மேலோட்டமா வாசிக்கிறது தான். ऊपरी रूप से उसको पढ़ते हैं, தப்பா வாசிப்பாரு. जो गलत है उसको गलत बात இது ஒரு மேலோட்டமான அனுபவத்தை காட்டுது. यह जो है ऊपरी अनुभव को बताती है। அத வார்த்தை கவனித்து வாசித்தா தப்பு வராது. उस वचनों को देखकर यदि हम पढ़े तो गलती नहीं आएगी। சில கல்யாண வீட்டுல பாஸ்டர்மார் வசனம் வாசிக்கிறத பார்த்தாலே சங்கடமா இருக்கு. और यदि विवाह के घर में यदि एक पास्टर इस तरह से पढ़े तो ये बहुत दुख का कारण है। நான் திரும்ப ஊழியர் கூட்டத்துல சொல்றேன், இந்த பாகத்தை அடையாளப்படுத்தி வச்சு வீட்டுல வாசித்து பாருங்க. मैंने बार इसको कहा कि इस वचन को आप एक चिन्ह लगा लीजिए और घर पर उसको पढ़कर देखिए। கல்யாண வீட்டுல எந்த வசனம் வாசிப்போம், பிரதிஷ்டை வீட்டுல எந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் தானே, சொல்லி கொடுத்திருக்கேன். कि एक घर का जब उद्घाटन होता है तब क्या पढ़ना चाहिए, या विवाह के घर में किस तरह का वचन पढ़ना चाहिए। இதுக்கு பிறகு நின்னு வாயில வந்த போல வாசிக்கிறாரு. इसके बाद मालूम होते भी जैसा पढ़ना चाहिए मुंह के आता है वैसे ही पढ़ते हैं। அது கேட்க எவ்வளவு சங்கடமா இருக்கு. ये सुनने के लिए दुख के कार्य है। தேவ பிள்ளைகள் எல்லாரும் கூர்மையா கவனித்து வாசிக்க பழகணும். जो परमेश्वर के बच्चे हैं वो अच्छी तरह ध्यान देकर उसे पढ़ना चाहिए। இன்னும் ஒன்று அடிக்கடி நான் சொல்லுகிறேன், एक और बात मैं जो बार कहता हूँ, நீங்க வாசிக்கிறது உங்க காதுல கேட்கிற அளவு வாயை திறந்து வாசிக்கணும். जो भी आप पढ़ते हैं आपको सुन सके, आपके उस तरह से आपको बातें करना चाहिए, அப்பதான் அதுல திருத்தம் வரும். तभी आप उसमें सही अंदाजा लगा पाएंगे। மௌன வாசிப்பு சரி வராது. आप उसको मौन रहकर या शांत रहकर पढ़े नहीं, தெளிவா வாசிக்கணும். उसको स्पष्ट रीति से पढ़े। அந்த கமா போட்டிருக்க இடத்துல எல்லாம் நிறுத்தி வாசிக்கணும். जहाँ पर कॉमा दिया रखा है वहाँ पर रुक कर पढ़े। செமிகோலன் போட்டிருக்க இடத்துல டக்குன்னு சரியா நிறுத்தி வாசிக்கணும். जहाँ पर सेमीकोल दे रखा है वहाँ पर भी थोड़ा रुक कर और फिर से बातें कीजिए। ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்க இடத்துல நிறுத்தி ஒரு மூச்சு வாங்கிட்டு அடுத்து போகணும். जहाँ पर फुल स्टॉप दे रखा है वहाँ पर भी खत्म करके फिर से आरंभ करें। இப்படி நிதானமா தெளிவா வாசித்தா அந்த வார்த்தைகள் நல்ல முறையில் நம்முடைய இருதயத்தில் பதியும். इस तरह से विवेक के साथ और स्पष्ट यदि पढ़े तो आपके हृदय में वो जम जाएगा। இன்னும் ஒன்று, முடிந்த அளவு மனப்பாடம் செய்ய வேண்டும். और हो सके तो आपको उसको याद करना चाहिए। அந்த மனப்பாடம் செய்யறது எனக்கு இனி வராதுன்னு சொல்லக்கூடாது. ये जो याद करना है मुझे नहीं हो सकता ऐसा ना कहे। நம்முடைய மூளையை ட்ரைனிங் கொடுத்தா மூளை வேலை செய்யும். जो हमारा दिमाग है यदि हम उसको ट्रेनिंग दे तो वह काम करेगा। நம்ம ட்ரைனிங் கொடுக்காம இருந்தா அது பாட்டுக்கு இருக்கும். यदि हम उसको ट्रेनिंग ना दे तो वह अपनी स्थिति में रहेगा। டெய்லி கொஞ்சம் வசனங்களை படிச்சு பாருங்க, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த மனப்பாடம் செய்யற தன்மை வந்துவிடும். आप हर एक दिन यदि कुछ उस वचन को पढ़कर याद करें तो हर एक दिन आपको ऐसा ही आदत हो जाएगी। நம்முடைய சபையிலே சமீபத்தில் காலம் சென்ற டேவிட் ஐயா அவர்கள், மணிமெம்பர் அவர்கள் எவ்வளவு வசனம் வந்து சொல்லுவார். जो कुछ ही समय पहले जो प्रभु में सो गए
मणिमुंबर दादाजी वो वचन को बहुत अच्छी तरह से पढ़ते थे। அவர் சின்ன வயசுலயே வாலிபத்திலே அப்படி வசனம் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? क्या वो अपनी छोटी अवस्था में या जवानी अवस्था में उन्होंने पढ़ा था? வசனத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். उनने उन अवस्था में वचन का और उनका कोई संबंध नहीं था। ஆனா வயதான காலத்துல தான் இப்படி வசனம் படிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார். लेकिन जब वो बुजुर्ग हुए तभी उन्होंने इस तरह से वचन को पढ़ा। அப்ப அவ்வளவு வயசான பிறகு அவருடைய மூளை எப்படி நல்லா அதுக்கு ஒத்துழைத்தது அல்லவா? किस तरह से वो बुजुर्ग अवस्था में उसका दिमाग काम दिया। அப்ப நம்முடைய தவறு தான் இது. तो इसमें हम देखते कि यह हमारी गलती है। எனக்கு ஞாபக சக்தி இல்ல, हमारी याद करने की शक्ति नहीं, எனக்கு மனப்பாடம் செய்ய முடியாது, मुझे याद करते नहीं हो सकता। இப்படி நாமே முடிவு கட்டி விட்டால், यदि हम इसका निर्णय ले तो அதனால எல்லாருக்கும் வசனம் படிக்க முடியும். इसलिए सभी यह वचन पढ़ सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். सभी को इसको पढ़ना चाहिए। அது வசனம் எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். जितना आप वचन को पढ़ते हैं उतना आपके जीवन में आशीष आएंगी। அடுத்து ஜெபங்களிலே வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க பழக வேண்டும். जब ये प्रार्थना करते हैं तो प्रतिज्ञा वचन को बोलकर और प्रार्थना करना सीखें। இப்படி அதிகமா வசனங்களை பயன்படுத்தி ஜெபிப்பது நிறைய கிரியைகளை கொண்டு வரும். इस तरह से जब आप वचन में प्रतिज्ञाओं को बोलकर प्रार्थना करें तो ये बहुत से अच्छे कार्य को लेकर आएगी। இயேசு சாத்தானுடைய தந்திரங்களை வசனத்தினாலே ஜெயித்தார். यीशु मसीह ने जो शैतान की बुरी चालें थे वो वचनों के द्वारा जय प्राप्त की। ஆகவே இந்த வசனம் வாசிக்கிறது வசனம் படிக்கிறது என்கிறதிலும் ஒரு நல்ல அனுபவம் வெளிப்பட வேண்டும். जो हम वचन को पढ़ते हैं और सुनते हैं इसमें भी एक अच्छा प्रकटीकरण दिखाई दे। ஹல்லேலூயா. हालेलुया। தவறில்லாம சொல்லவும் பழக வேண்டும். गलती किए बगैर बोलना हम सीखना चाहिए। ஆகவே வசனத்தில் ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு வரட்டும். इस तरह वचनों का सीखने का एक अच्छा अनुभव आपको இது होना போல चाहिए। வர்ஷிப் ஆராதனையில நல்ல அனுபவங்கள் வர வேண்டும். आराधना भी आपको अच्छा अनुभव होना चाहिए। நீங்கள் செய்கிற ஊழியங்களில் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வர வேண்டும். जो भी आप सेवा करते हैं उनमें भी आपका एक अच्छा अनुभव होना चाहिए। இதெல்லாம் வர வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு கரம் பிடித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इस तरह से यदि आप हैं तो आप यीशु के साथ हाथ मिलाकर चलने वाले हैं। அவரோடு அவன் தோட்டத்தில் இருந்தான். वहाँ उसके साथ बारी में था। அது அவனுக்கு பெரிய சாட்சி. यह उसके लिए एक बड़ी गवाही है। நீங்கள் இயேசுவோடு ஜெபத்தில் இருக்கிறீர்களா? क्या आप यीशु के साथ प्रार्थना में हैं? இயேசுவோடு பைபிள் வாசிப்பில் இருக்கிறீர்களா? क्या यीशु के साथ आप वचनों को पढ़ रहे हैं? இதிலெல்லாம் அந்த நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? क्या यह सभी अच्छे अनुभव आपके जीवन में आ रहे हैं? ஒரு பிரச்சனை நேரத்தில் இயேசுவோடு இருக்கிறீர்களா? क्या केवल समस्या के समान यीशु के साथ समस्या के समय यीशु के साथ हैं? வெற்றியின் நேரத்தில் இயேசுவோடு இருக்கிறீர்களா? क्या सफलता के समय यीशु के साथ हैं? எல்லாவற்றிலும் அந்த இயேசுவோடு உள்ள அனுபவத்தில் பழக வேண்டும். सभी अनुभव में यीशु के साथ चलना सीखें। இது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும். यह हमारे जीवन की और भी उन्नति को करेगा। கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. परमेश्वर हमको अनुग्रह दे। இங்கே இயேசு பிதாவின் சித்தத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்? यहाँ पर यीशु ने पिता की इच्छा को कैसे ग्रहण किया? பயங்கரமான ஒரு பாடுகளின் பாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. बहुत ही दुखों को उसको दिया गया। அதை கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். गत्सेमने के बारी में बगीचे में उसने उसको ग्रहण कर लिया। தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் அனுபவத்தில் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? क्या हम यीशु की इच्छा को पूरी करने यीशु के साथ हैं? தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். यीशु की इच्छा को आप ग्रहण करें। அது ஒரு நல்ல அனுபவம். वही एक अच्छा अनुभव है। அடுத்ததாக இயேசு மற்றவருடைய பாவ சுமையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். दूसरी बात यीशु मसीह ने दूसरों के पापों को अपने पर उठा लिया। இந்த அனுபவத்தில் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? क्या इन अनुभव में हम यीशु के साथ हैं? நம்முடைய பாரங்களை நாம் சுமக்கிறோம். हम अपने ही भार को उठा रहे हैं। அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த பாரத்தை சுமந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? क्या दूसरों के भारों को उठाकर उनके लिए प्रार्थना करने का अनुभव हमारे पास है? கஷ்டப்படுகிற மற்றவர்களை பார்த்தோன்னே நமக்கு மனபாரம் வருகிறதா? क्या जो दुखित हैं उनके अंदर देखकर हमें अंदर बोझ आता है? அந்த பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்றோமா? क्या उस बोझ के साथ हम प्रार्थना कर रहे हैं? இதெல்லாம் இயேசு கெத்செமனேயில் அவருக்கு உண்டான அனுபவங்கள். यह सभी यीशु को गत्सेमने के बीच मिले हुए अनुभव। இந்த அனுபவங்களில் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? क्या इन अनुभव में हम यीशु के साथ हैं? இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். हम ऐसा ही कहते जाएं। 4 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். मैंने 4 कार्यों को कहा। இயேசுவுடன் இருக்கிறவர்கள், यीशु के साथ रहने वाले, being with Jesus, यीशु के साथ रहने वाले, இயேசுவை போல் பேசுகிறவர்கள், यीशु के समान बातें करने वाले, speaking like Jesus, यीशु के समान बातें करने वाले, இயேசுவின் சீஷர்கள் அல்லது அவரை பின்பற்றுகிறவர்கள், यीशु के पीछे चलने वाले और उसके चेले, following Jesus, यीशु के पीछे चलने वाले, இயேசுவோடு எல்லா அனுபவங்களில்
இயேசுவோடு அந்த அனுபவங்களில் வாழுகிறவர்கள், यीशु के साथ उन अनुभव में जीवन चलने वाले, yearning experiences like Jesus. यीशु के साथ उन अनुभव में चलने वाले। அல்லேலூயா. हालेलुया। இந்த 4 அனுபவங்களில் நல்ல சாட்சி நமக்கு வர வேண்டும். इन 4 कार्यों में हमें भी एक अच्छी गवाही मिलनी चाहिए। இயேசுவோடு நடக்க வேண்டும். यीशु के साथ चलना चाहिए। அப்பொழுது இந்த 4 சாட்சிகளும் நமக்கு வரும். उस समय ये 4 गवाही हमें मिलेगी। ஜெபமனோமா? हम प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். आंखें बंद कीजिए और प्रार्थना कीजिए। முழங்கால் படியிடுவோம். घुटने टेके। இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன். इन 4 कार्यों को मैं फिर से आपको याद दिलाना चाहता हूँ। எல்லாரும் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ண सभी வேண்டும். यीशु को देखें और प्रार्थना करें। இந்த 4 அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள इन வேண்டும். 4 अनुभव को हम प्राप्त करें। எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமாவோம். सभी प्रार्थना के लिए तैयार रहें। முழு கவனத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோம். आपका पूरा ध्यान परमेश्वर की ओर रहे। கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் இந்தார். நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். விசுவாசத்தால் நானோ பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கு இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தே, கிருபை சமாதானம் இந்தார். பாடும் பொழுது ஆசையோடு, அப்பா நான் உம்மோடு கரம் பிடித்து நடக்க வேண்டும், இந்த அருமையான சாட்சிகள் என் வாழ்க்கை பெற வேண்டும். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கு இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே. நான் இயேசுவோடு நடப்பேன், அவரே என் துணை. வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் என் இயேசுவுக்கு சீடனாய் அவரை உத்தமமாக நான் பின்பற்றுவேன். அவரோடு இருப்பேன், அவரை போல பேசுவேன், அவருக்கு சீஷனாய் அவரை இங்கும் அங்கும் விலகி போகாமல் நான் பின்பற்றுவேன். ஆமென். இயேசுவோடு நல்ல அனுபவங்களை பெற்று இயேசுவை போல நான் வளருவேன். ஆமென். இயேசுவே, கர்த்தரோடு இசைந்து நடக்கிற அந்த ஆவிக்குரிய நல்ல அனுபவத்தை எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு அதற்குரிய அறிவை எங்களுக்கு தாரும், அதற்குரிய உணர்வை எங்களுக்கு தாரும், அதற்குரிய ஆசை எங்களுக்கு தாரும், அதற்குரிய தடைகளை, அதற்கு இருக்கிற தடைகளை இப்பொழுது மாற்றும். ஆமென். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். உண்மையாக ஆமென் போராடி ஜெபிக்கணும். இந்த அனுபவத்துக்காக சாதாரண ஜெபம் போதாது. ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும் அப்பா, உம்மோடு கூட இருக்க வேண்டும் அப்பா. அந்த முதல் பாயிண்ட்க்கா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் உம்மோடு இருக்கணும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க ஆசை, உங்கள் விருப்பம் ஜபமாய் மாறும் பொழுது கர்த்தர் அதை ரொம்ப விரும்புகிறார். எதுக்கோ ஜோம் பண்றோம், உலக காரியத்துக்கு ஜோம் பண்றோம். இன்னைக்கு இதுக்காக எல்லாரும் போராடி ஜோம் பண்ணீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை அணைத்துக் கொள்வார். இந்த அனுபவத்தை உங்களுக்கு கட்டாயம் தருவார். முழங்கால நின்று போராட தொடங்குங்கள். எல்லாரும் போராடி ஜோம் பண்ணுங்க. இயேசுவே, நான் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும். 24 மணி நேரத்திலே அதிக நேரம் நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க.
ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையின் நேரம் பெருகணும், என்னுடைய வேத வாசிப்பு பெருகணும், ஆவியின் அபிஷேகத்தில் நான் ஆராதிக்கிற அனுபவங்கள் பெருகணும், ஆராதனைக்கு நான் குறித்த நேரத்தில் ஓடி வர வேண்டும், அடிக்கடி சர்ச்சுக்கு நான் வர வேண்டும், இயேசுவுக்காக சில ஊழியங்களை நான் செய்ய வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. சிலர் தான் நல்லா சொல்லி ஜெபிக்கிறீங்க, மற்றவங்க அவ்வளவு சரியாக சொல்லல, லேசா எடுத்துக்கொள்ளுகிறீங்க. தயவு செய்து எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா இந்த வசனத்தை கேட்டு உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் தேவன் அந்த கிருபையை ஊற்றுவீராக, தேவன் அந்த கிருபையை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிற கூட்டமாய் எங்களை மாற்றும். ஒரு நாள் அதிக நேரம் நாங்கள் இயேசுவோடு இருக்கணும், கிடைக்கிற நேரம் நாங்கள் இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருப்பதில் ஒரு சாட்சி பெறுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் அப்பா. இப்பொழுது எங்கள் வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீ அவனோடு இருந்தவன் என்று பேதுருவுக்கு சொன்னாங்களே ஆண்டவரே, அதுபோல உன் பேச்சு நல்லா இருக்குதே, நீ எங்கிருந்து இதை படிச்ச என்று அவர்கள் எங்கள்கிட்ட கேட்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சொல்லுவோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. என் பேச்சில் ஒரு மாற்றம் வரட்டும். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அநேகர் விழுந்து போகிறது வாயின் வார்த்தையினால்தான், அநேகர் கட்டப்பட்டு போவது வாயின் வார்த்தையினாலே, அநேகர் இழந்து போவது வாயின் வார்த்தையினாலே. இன்றைக்கு நம்முடைய நாவை, ஏசாயாவின் நாவை தொட்டது போல கர்த்தர் ஒரு விசை கூட தொடுவாராக. அப்பா, நான் இயேசுவை போல பேசணும், என் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், என் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் குறைகிறது. சிலர் தான் நல்லா போராடுறீங்க, மற்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசை இல்லையா? இயேசுவுக்கு சாட்சியா வாழ ஆசை இல்லையா? நீ ஏன் போராடவில்லை? போராடு, போராடி ஜெபம் பண்ணு. ஆமென். இதற்கல்லவா நாம் போராட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் பேச்சில் ஒரு மறுரூபத்தை தாரும். இயேசுவே என் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் வெளிவர உதவி செய்யும். கெட்ட வார்த்தைகளை என்னை விட்டு விலக்கி போடும் ஆண்டவரே. இதோ நான் அதற்காக என் உள்ளத்தை உமது கரத்தில் தருகிறேன் அப்பா. கெட்டவைகளை கர்த்தர் சுட்டரித்து மாற்றி போடுவீராக. பிரயோஜனமற்றவைகளை என்னை விட்டு மாற்றி போடுவீராக. அவசியமில்லாத வார்த்தைகள் பேசுகிறது என்னை விட்டு மாற்றி போடும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்முடைய சீஷன், எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். வலதுபுறம் இடதுபுறம் விலக மாட்டேன். உலகத்தில் எது நடந்தாலும் நடக்காம போகாவிட்டால், நடக்காம போனாலும் அப்பா நான் உம்மை உறுதியா பின்பற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கிறேன், ஒரு போராட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறேன். இதுக்கு போராட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் உலக பொருளுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறார்கள், பரலோக பொக்கிஷங்களுக்காக போராடுறது கிடையாது. நீங்க போராடுங்க, நீங்க போராடுங்க. இயேசுவே, நான் உமக்கு சீஷனா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு சீஷனா தான் இருக்கணும், எந்த இடத்துல போனாலும் நான் உமக்கு சீஷனாய் விளங்க பண்ணணும். ஆமென். அந்த சாட்சி எனக்கு தாரும், அந்த சாட்சி எனக்கு தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பல்வேறு அனுபவங்களிலே இயேசுவுடன் கூட அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலை வழி நான் நடத்தப்படும் பொழுது நான் அதில் இயேசுவின் கரம் பிடித்து நடந்து உம்மோடு கூட உள்ள அந்த அனுபவங்களில் நான் சாட்சி பெறட்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட வெற்றி சிறக்க, உம்மோடு பழகி எழும்பி வர நீர் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். நிச்சயம் நமக்குள் கிரியை செய்வார். இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண போகிறீர்கள். ஆவியில் நிறைந்து தேவனை துதிக்க போகிறீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தமது அக்கினியை அனுப்பி சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரித்து, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் தமது கரங்களால் கட்டி எழுப்ப வேண்டியதை கட்டி எழுப்புவாராக. உலபதலப கமன ஷகலபௌரியாதலப ஷலப உலபலபலபலபலப திரபலப ஷந்தலப கபலப ரியாலப ஷலபதரப ஓரி கபலபதரப திரபலப ஷந்தலப கமன பதலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையால் ஜெயம் ஜெயம் ஜெயம். ஆமென் ஆமென். நாங்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், நாங்கள் இயேசுவை போல் பேசுகிறவர்கள், நாங்கள் இயேசுவின் உண்மை சீடர்கள், நாங்கள் இயேசுவின் ஆமென் அனுபவங்களை பெற்று இயேசுவோடு வெற்றி சிறக்கிறவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடமை ஸ்தோத்திரம் அல்ல, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கினீர், பிசாசின் கிரியைகளை அழித்தீர், எங்களுக்குள் நீர் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த விடுதலையோடு இன்னும் வெற்றி சிறந்து இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உம்மை உத்தமமாய் பின்பற்றின பேதுருவை பற்றி 4 குற்றச்சாட்டுகளை உலக மனிதர்கள் சொன்னார்கள். ஆனால் அது தேவ பிள்ளைகள் என்கிற நிலையில் எங்களுக்கு பேராசீர்வாதமான சாட்சிகள். இந்த 4 சாட்சிகளை நாங்களும் பெற்று உமக்குள் மகிமையான பிள்ளைகளாய் வாழ்வதற்காக எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும் என்று கெஞ்சுகின்றோம். நிச்சயமாய் இவைகளுக்கு மாறான காரியங்களை ஒவ்வொருடைய ஜீவிதங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நல்ல ஆவிக்குரிய வாஞ்சைகளும் உணர்வுகளும் எங்களுக்குள் பெருகி இந்த வசனங்கள் வழி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை அருளுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இவ்வுலக வாழ்வில் எந்த தேவைகளோடு பாரத்தோடு வந்தார்களோ நிச்சயம் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது அற்புதங்களையும் மகிமையான விடுதலைகளையும் கண்டு உம்மை துதிக்கும்படி கிருபை செய்தருளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.